collaboration with Prosper. நம்ம Prosper training இதெல்லாம் பார்த்து 2 வாரம் ஆச்சு. நான் பார்த்து 2 வாரம் ஆச்சு. நீங்க வந்து தொடர்பா ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. It's good to be back after 2 weeks. Okay, ஒரு நல்ல டாபிக் இன்னைக்கு இருக்கு நம்மளுக்கு. சிறு தொழில் ஹையரிங் ப்ராசஸ்லயும் ஒர்க் ஃபோர்ஸ் சஸ்டெயின் பண்றதை பற்றி பேச 2 கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். 2 விருந்தாளிங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் மிஸ்டர் மோகன் கிருஷ்ணன். He is the CEO of Brain Hunters. ஒரு 20 years இந்த துறையில ப்ளஸ் 20 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. அவருக்கு பின்னால் வந்து டெலி சர்வீசஸ் கூட குவெஸ்ட் குளோபல்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் இஸ் ஓன் கம்பெனி கால் Brain Hunters. அண்ட் தென் 2வது வந்து மிஸ்டர் சஷீந்திரன் ரவீந்திரன், என்னோட நெருங்கிய நண்பன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ரெக்ரூட்டர்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஹெட் ஹண்டர், ஹையரிங் ப்ரோசஸ்ல ரொம்ப டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஹி இஸ் த கண்ட்ரி மேனேஜர் ஃபார் Brain Hunters. ஸோ இவங்க 2 பேர் இன்னைக்கு அவங்க தான் பேச போறாங்க நம்ம டாபிக் பத்தி. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி மிஸ்டர் மோகன் ஃபர்ஸ்ட். Okay, so I think you have mentioned 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ டு பி பெர்ஃபெக்ட் 27 வருஷமா டோட்டல் 30 இயர்ஸா HR லைன்ல இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரி 27 இயர்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் மை மொதல் கரியர் வந்து கிளாந்தான்ல HR ஒரு 7 வருஷமா இருந்தேன். தென் ஐ மூவ் டு US பேஸ்ட் கம்பெனி. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஸோ ஆண் குழந்தை இப்போ தான் ஜூன் மாதம் கல்யாணம் பண்ணாது. ஸோ ஹி கிராஜுவேட் இன் ரோபோட்டிக். என் டாட்டர் பெண் குழந்தை வந்துட்டு MMU படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் பேசிக்கா. பியூட்டிஃபுல். சசி, நீங்க ஒரு இன்ட்ரோ கொடுங்க சசி. ரைட், தேங்க்யூ. நன்றி சுரேன் அந்த வாய்ப்புக்கு. ஸோ பேசுகிற மாதிரி தான் ஐம் ஃப்ரம் ஈப்போ. அண்ட் இந்த தொழில் வந்து ஒரு HR இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஸோ 2 வேர்ல்ட்ல இருந்திருக்கேன் நான். ஃப்ரம் இன்ஹவுஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி அதில் ஃபியூ BPO கம்பெனிஸ், வேட்ஸ், HP, ஹெலோ பேக்கர்ட், டேக் மஹேந்திராவில் இருந்திருக்கேன். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பார்த்தாக்கா குவெஸ்ட் குளோபல், அப்புறம் தாசா அண்ட் Brain Hunters வித் மிஸ்டர் மோகன் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு 14 years of experience. ஹேங் பண்ணுதா? No, it's okay. The line's clear, Shashi. Okay. All right. Okay. Shashi hang பண்ணதுல சார். All right. Perfect. Thank you for the introduction, Mr. Mohan and Shashi. So, இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, நம்ம சிறு தொழில்களும் பெரிய தொழில்களும் சரி, இன்னைக்கு ஒரு மெயின் ப்ராப்ளம் வேலை, அவங்க ஸ்டாஃப், அவங்க ஹையரிங் ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டாஃபோட சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா நடக்குது இப்ப. இன்ஃபேக்ட் என்னுடைய பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா almost every year there is changes in staff. புது முகங்கள் வருவாங்க, ஒரு ஆளுங்க வெளியாவாங்க. இது வந்து ஒரு சிறு தொழில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. There shouldn't be a lot of changes. அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கக்கூடாது ஒரு ஸ்டாஃபிங் வருஷம். ஆனா சஸ்டெயின் பண்றதுக்கு நிறைய பிசினஸ் ஆர் ஃபேசிங் a lot of issues. நிறைய especially SMEs they are facing a lot of issues to sustain the workforce. So இது பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ மெயின் வந்து let's talk about SME. SME பத்தி பேசலாம் முதல்ல. இன்னைக்கு ஒரு SME வந்து what are the main criteria? அவங்க main criteria என்ன? ஒரு நல்ல work force sustain பண்றதுன்னா what would you say are the main criteria? Why is there so many issues with sustaining workforce? I think we will start with Mr. Mohan first. Perfect. Thank you so much. So ஆக கடினமே வந்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது தான். ஸோ தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு பல எதிர்ப்பு இருக்கும். ஒன்று காம்படிஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்குறப்ப ஒரே காம்படிட்டர் மேக்ஸிஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ சேல்காம் அப்படி வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லா துறையிலும் வந்து ரொம்ப காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதோட மேஜர் SMEஸை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஹை டர்ன் ஓவர். ஸோ ரொம்ப நாளுக்கு ஒரு 10 பேருக்கு வேலைக்கு போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துல நீங்கள் 2 பேர் 3 பேர் தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது SMEஸ்ல. மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, அந்த சின்ன தொழிலோட முதலாளிங்க இல்லை அந்த தொழிலாளிங்களாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனில வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரி மேனேஜர் இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அப்போ CEO, CFO இருப்பாங்க. ஸோ அதனால இங்க அப்படி செய்ய முடியாது. பிகாஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட் கூட ஆயிடும் சொல்லிட்டு அதை சஸ்டெயின் பண்ணதுக்கு ஆப்ரேஷன் சின்னதாக ஆக்குவாங்க. ஸோ அப்போ எதை மிஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ உள்ள ஜெனரேஷன் என்ன எதிர்பார்க்காங்கன்னு சொல்லிட்டு முதல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதே நீங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு ஒரே கம்பெனில 40 வருஷமும் இருந்து ரிட்டையர் ஆன எங்க அப்பாவும் பார்த்திருக்கேன்.
ஒரே 2 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு எங்க சித்தப்பா பெரியப்பா 2 கம்பெனிக்கு மேல மாறினதே கிடையாது. ஸோ என் ஜெனரேஷன் நான் போடுறப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னையோட இது 5வது கம்பெனி 4வது கம்பெனி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்ல. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி கிடையாது. நீங்க அவங்களை ஒழுங்கா பாத்துக்கலன்னா ஒரே வருஷம் சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முத நீங்க கரியர் பிளானிங் பேசணும், அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும், அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கேட்கணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா வந்தோடனே இன்டர்வியூ பண்றோம், ஓகே என் ஜாப்க்கு இவங்க சரி வராங்க, ஓகே மேட்ச் பண்றாங்க, இவங்களை ஹையர் பண்றோம், நீ எவ்வளவு சம்பளம் கேட்கற, ஓகே 3000 நான் உனக்கு 3005 ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டோட ஒரு 300 கூட கொடுத்துட்டேன், அதனால அவங்க என் கூட இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி இல்லை, அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வேணும். நாங்க வரேன், வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் ஏத்துது, நம்ம நினைச்சிருக்கோம் சம்பளம் ஏத்துனாதான் இவங்களை சஸ்டெயின் பண்ண முடியும், தப்பு. அவங்களுக்கு பேட் ஆன் பேக் தேவைப்படுது. எது செஞ்சாலும் நீ நல்லா வேலை செஞ்சிருக்க நீங்க சொல்லிட்டு ஒரு பேட் அண்ட் பேக் தேவைப்படுது. ஸோ சிறு தொழில எஸ்எம்இஸ்ல மெஜாரிட்டி என்ன ஆகுதுன்னா இந்த பேட் ஆன் பேக்கோ வந்து மென்டர்ஷிப்போ இந்த படி ப்ரோக்ராம் ஒழுங்கா செய்யுது. ஸோ அதை முதல்ல நம்ம பார்க்கணும், மென்டர்ஷிப். ஸோ மிஸ்டர் சசி டாப் பண்ணுங்க, நினைச்சு மிஸ் பண்ணனா. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு மேஜர் என்னன்னா அவங்களோட கரியர் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ வேலைக்கு வந்து அவங்களோட பதவி உயர்வுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் அந்த கம்பெனியில. ஸோ நீ என்னென்ன வேலை செஞ்சு என்னென்ன நீ கத்துக்கிட்டா நீ அடுத்தடுத்து நீ இதுக்கு போலாம் சொல்லிட்டு நீங்க முன்கூட்டியே அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்களுக்கு கிளியர் ரோட்டை நீங்க அவங்கள்ட்ட காட்டணும். அப்போ அவங்க நீங்க சஸ்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப ஹை சான்ஸ். ஸோ இந்த 2 டாபிக்ஸ் இப்போதைக்கு இன்னும் ரொம்ப இருக்கு. ஸோ ப்ராப்ளி சசி ஹேவ் அதர் பாயிண்ட்ஸ். ஆனா மிஸ்டர் மோகன், இப்போ உதாரணத்துக்கு எஸ்எம்இ நீங்க சொன்னீங்களே ஒரு கரியர் பாத் இருக்கும்னு. அது வந்து ஒரு எஸ்எம்இல அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பெரிய கரியர் பாத் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணு ஸ்டாஃபா இருப்பாங்க, இல்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல இருப்பாங்க, இல்ல ஓனர் ஆவாங்க. அதுதான் எஸ்எம்இயோட ஐ மீன் 3 tiers ஆஃப் லீடர்ஷிப் எஸ்எம்இ. ஆனா ஏன் வந்து எஸ்எம்இ cannot அவங்க வந்து இந்த மாடுலேஷன் வச்சுட்டு I teach you about my business. என் பிசினஸ் பத்தி நான் அவங்க கத்து கொடுக்குறேன், ஸ்லோலி நீங்க லேர்ன் பண்ணுங்க, யூ கேன் டேக் ஓவர் ஆர் யூ கேன் பாசிபிளி ஸ்டார்ட். இந்த மாடுலேஷன் வச்சு அவங்களுக்கு do you think it's a driving force behind youngsters mind? Okay, I want to learn the business, so நான் எஸ்எம்இ போனா higher chances. ஸோ பெர்ஃபெக்டா சொன்னீங்க. நீங்க சொல்லுது எனக்கு புரியுது. நீங்க இப்போ ஜெனரேஷன் புரிஞ்சிருக்கீங்க. ப்ராப்ளம் என்ன, எஸ்எம்இஸ்ல வந்து எங்கமே யாருதான் 50 வயசு 45 வயசுக்கு மேலதான் உட்காந்துருப்பாங்க. அதனால நாங்க யோசிக்க மாட்டோம். ஸோ முதல் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க உட்காந்து அவங்களுக்கு என்ன வேணும், இந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்றீங்களா, உங்களுக்கு எங்கள்கிட்ட என்ன வேணும் நீங்க கேட்கற வரைக்கும் நம்மளுக்கு அந்த கேள்விக்கு பதில் இருக்காது. சில பேர் பிசினஸ்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு பிசினஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிகாஸ் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் ரீசன், பேரண்டிங் இருக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயம் இருக்கலாம், என்னமோ இருக்கலாம். ஸோ சில பேருக்கு சர்ப்ரைசிங் நானும் சசியும் இந்த சமயத்தை பார்த்து எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னனால வருவங்களை வந்து ஒரு வருஷம் நான் வந்து இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்றதே வந்து வேலையை கத்துக்கிட்டு நானே சொந்தமா பிசினஸ் பண்ணதுக்காக செய்யறேன் சொல்லிட்டு ஐடியா சொன்னோன்னே நாங்க வெரி சிம்பிள் சொன்னோம், நல்ல ஐடியா, கஸ்டமர்ஸ் தேடு, நாங்க சப்போர்ட் பண்றோம், ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணுவா, நம்ம சேர்ந்து ஆரம்பிப்போம் கம்பெனியை சொல்லிட்டு அந்த மாதிரி டிஸ்கஷன் வந்துச்சுன்னா as you said இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதை காம்படிஷனாக எதிர்பார்க்க கூடாது. ஸோ ஒரு எஸ்எம்இ முதலாளிகளுக்கு நான் என்ன சொல்றேன், இதை காம்படிஷன் எப்படி இருந்தாலும் அவங்க திறக்க போறாங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்து அவங்க நல்லா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறது நல்லதுதான். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம வேலையும் சொல்லி கொடுக்கலாம், சப்போர்ட்டிவா இருக்கலாம். எப்படி சொல்றது, ஒரு கம்பெனி வச்சு நம்ம 10 பேர் தான் பார்க்க முடியும். மலேசியாவில் இருக்க 37 மில்லியன் பீப்புளை பார்க்க முடியாது. ஸோ அதே 2 கம்பெனி உருவாங்க, நம்ம 20 பேர் பார்ப்போம். அவங்க 10 பேர்னால அவங்க 5 பேர் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட இருக்க 5 கஸ்டமர்ஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பிசினஸ் இன்னும் ஃபாஸ்டா க்ரோ பண்ணுவோம் தவிர இந்த பிசினஸ் இம்பாக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது. I mean, true. It's very true because ஒரு SME, how much of business ஒரு SME handle பண்ண முடியும்? எல்லா SMEக்கு வந்து ஒரு amount of businessனால தான் எங்களால handle பண்ண முடியும். I cannot do more than what my company is capable of doing. So Shashi, you see, do you agree when I say it's good to form leaders of future business, for the future takeover, future leaders for business within your business community itself? Do you think it's a good thing? No, definitely, Suren. இப்ப like how Mr. Mohan வந்து அழகா சொன்னாரு, 2 ways இருக்கீங்க, 2 sides இருக்கு. ஒன்னு the mentality or mindset of the employees, the workforce, right? And second side பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க கேட்டது என்கிட்ட வந்து business owners, right? இப்ப I think traditionally a lot of business owners, especially the SME ல இருக்கவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னாக்கா நான் தான் முதலாளி, நான் சொல்றதுதான் சரி, நீ வந்து கடைசிக்கு எங்க ஆள் செய்யணும், 20-30 years எதிர்பார்ப்பாங்க. அது முன்னோட மென்டாலிட்டி. பட் இப்போ ஃபியூச்சர் பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா they want to drive the business by
passing down their knowledge, doing knowledge transfer, like how இப்போ மிஸ்மன் சொன்ன மாதிரி அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பா ஐ கேன் கேட்ச் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி யங் பீப்புள். ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் வராங்க ஜாப் மார்க்கெட்டுக்கு, அவங்களுக்கு என்ன வேணும்? ஆப்வியஸ்லி தி வாண்ட் ஜாப் செக்யூரிட்டி, ரைட்? ஒரு நல்ல சம்பளம் வேணும். அது தகுந்து தி ஆல்சோ வாண்ட் கரியர் பாத்வே. எனக்கு இந்த ஜாப் செஞ்சேனாக்கா நான் எங்க போகலாம், எப்படி நான் க்ரோ பண்ணலாம், தொழிலை கத்துக்கலாமா, நான் தொழிலை கத்துக்கிட்டு நான் சொந்தமா பிரேக் வே பண்ணிட்டு செய்யலாமா சொல்லிட்டு அந்த மாரி ஒரு தாட் இருக்கும். ஸோ இது யாரு ஐ மீன் சொல்றது ப்ரிப்பேர் பண்ணணும்? The business owners, they should be open and be prepared to prepare all these market leaders, right? So அந்த வாய்ப்பு வந்து பிசினஸ் ஓனர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஆமா, ஏன்னா முக்காவாசி பிசினஸ் ஓனருக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எங்களுக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட்னு ஒன்று இருக்கு மிஸ்டர் சுரேன், அது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. லெட்ஸ் ஒரு பிசினஸ் நான் ஓட்டுறதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஆப்ரேஷன் காஸ்ட் இவ்வளவு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, ஒன்னு நீங்க வந்துட்டு கம்பெனிக்கு ஷேர்ஸை கொண்டு வரலாம், இல்ல அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கலாம், இல்ல நீங்க இப்ப யூஎஸ் பேஸ் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா கமிஷன் ஸ்ட்ரக்சர், இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வச்சிருப்பாங்க. அது எஸ்எம்இஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டோம். சோ நானும் சசி ரொம்ப பேசிக்குவோம். ஒரு இடையில ஒரு ஃபுட் எஃப்எம்பியில நாங்க போறதுக்கு பிளான் பண்ணாலும் சரி, எதுக்கு போனோம் நாங்க முதல் பிளானிங் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் நம்ம எடுக்கிறது ஒண்ணு. ஸோ அதுல இருந்து இப்ப எனக்கு தெரியும் ஒரு மாசம் ஒரு ரன் பிசினஸ் ரன் பண்ணதுக்கு எனக்கு 50,000 ரிங்கெட் 50,000 ரிங்கெட் எனக்கு செலவுக்கு தேவைப்படுது. எனக்கு கம்பெனிக்கு ஒரு 30,000 லாபம். ஸோ உங்களுக்கு தெரியும் 80,000 தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த புதுசா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த கம்பெனி வந்து 80,000 மேல செஞ்சா, அதாவது 80,000 மேல செஞ்சா எவ்ரி 10,000 உனக்கு ஒரு 3% 4% கொடுப்பேன். ஸோ என்ன ஆகும்னா, அவன் 10,000 செஞ்சா அவனுக்கு 300 இருக்கு, அதே 1,00,000 செஞ்சா அவனுக்கு 30,000. அந்த பார்ட் கரிய பார்த்து ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதனால கம்பெனிக்கு நஷ்டம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சம்பளம் வாங்கிட்டு நான் 80,000 தான் செய்வேன் நினைக்கிற பையன் ஒரு ஸ்டாஃப் அவங்க என்ன செய்வாங்க, எப்படி நான் 1,50,000 செய்யலாம் சொல்லிட்டு அவங்க உழைப்பாங்க. So இப்போ both of you நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கீ இஷ்யூ சொன்னீங்க, ஜாப் செக்யூரிட்டி. ரெண்டு பேரும் ஜாப் செக்யூரிட்டி பத்தி பேசுறீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இல வேலை செய்யறது வந்து I feel you have better job security. I don't know whether if this is a true or this is a myth. ஏன்னா நீங்க பாருங்க, இப்போ பெரிய கம்பெனிஸ் தான் அவங்களுக்கு நஷ்டம் வந்தா பெரிய அளவுல நஷ்டம் வரும். They don't big businesses வந்து அவங்களுக்கு இப்பவுமே சின்ன நஷ்டம்லாம் வராது. அவங்க பெரிய வந்தா ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் லாஸ் தான் வரும். And this is where அவங்க ரீட்ரென்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. They start cut cost, cut staff and all that. ஆனா எஸ்எம்இ அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்தா ஒண்ணு அவங்க சாத்திர நிலைமையில தான் வரணும் தவிர they will still be able to sustain their stuff. They will not have to like cut. So do you think when the SME provides better job security than a bigger business? A bigger business, not even 100%. Yeah, well said. So not even 100% necessary. Probably I would say 200%. So எப்படின்னா ஒரு பேசிக்கா நான் சொல்றேன்னா, ஒரு பெரிய மிஷின் இருக்கு, அதாவது பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி தாங்க. அதுல அந்த மிஷின் ஒரு ஸ்க்ரூ கழண்டுச்சுன்னா சத்தம் கேட்கும், அந்த மிஷின் ஓடும். ஆனா அதே எஸ்எம்இஸ்ல வந்து சின்ன மிஷின் இருக்கு, அதுல ஒரு ஸ்க்ரூ உண்டுச்சுன்னா அந்த மிஷினே ஓடாம அந்த சிஸ்டமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். சோ அந்த மாதிரி எவ்ரி ஸ்டாஃபை வேல்யூ பண்ணுவாங்க எஸ்எம்இஸ்ல. இன்னொன்னு ப்ராபபிலி வந்துட்டு சேலரி ரேஞ்ச் இம்பாக்ட் பண்ணும். அதாவது எம்என்சில சம்பளம் கூட கொடுப்பாங்க, அதேமே ஹை ரிஸ்க் இருக்கும். நீங்க சொன்னமே வெரி ஹை ரிஸ்க். ரிட்டன்ஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ சொல்லுவாங்க. அதாவது 10 வருஷம் வேலை செஞ்சு 10 வருஷம் விஎஸ்எஸ் கொடுப்பாங்க, கடைசியா பூந்தவங்க தூக்கிடுவாங்க. சோ இந்த எஸ்எம்இஸ்ல அந்த வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இவங்க ஒரு ஆள் எடுத்துட்டாங்கன்னா அதனால ஒரு 10 கஸ்டமர்ஸ் இம்பாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் ஈவன் தோ சேலரி ரேஞ்ச் குறைவா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஆக இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா, அந்த பெரிய கம்பெனி இருக்கிறப்ப ஈவன் தோ லெட்ஸ் சே ஐ அம் ஃபைனான்ஸ் மேனேஜர், நான் இவ்வளவு தான் கத்துக்குவேன், அந்த ஃபைனான்ஸ்ல ஏஆர் மட்டும் தான் கத்துக்குவேன். ஆனா அந்த எஸ்எம்இஸ்ல இருக்கிறப்ப நீங்க ஃபோல் இருந்தாயே சைக்கிளே கத்துக்குவீங்க. நீங்க இப்ப ஹெச்ஆர் இருந்தீங்கன்னா ஹெச்ஆர் மட்டும் கத்துக்க மாட்டீங்க. பிகாஸ் ஹெச்ஆர் மட்டும் செஞ்சா எஸ்எம்இ சர்வைவ் பண்ண முடியாது. சோ அவங்க உங்களை வந்துட்டு மார்க்கெட்டிங் கொஞ்சம் செய்ய சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் செய்ய சொல்லுவாங்க, கலெக்ஷன் பாத்துக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ நீங்க சொல்ற பிரகாரமா this is where SME வேலை செஞ்சு is better. because ஒரு SME வேலை செஞ்சா இப்போ ஒரு சசி let's discuss about this. ஒரு ஸ்டாஃப் கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்டாஃப் ஹையர் பண்ணா we do not expect that staff ஒரே ஒரு வேலை தான் நம்ம செய்ய போறோம்னு சொல்ல போறது. give them multiple tasks. அவங்க தான் மார்க்கெட்டிங் செய்யணும், அவங்க தான் அக்கௌண்ட் செய்யணும், அவங்க தான் ஒரு அட்மினே நம்ம எடுத்தாலும், ஒரு எஸ்எம்இல ஒரு அட்மின் எடுத்தாலும் அவங்க தான் அட்மின், அவங்க தான் சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில் பண்ணும். ஸோ தி டென் டு லேர்ன். ஆனா பிகர் கம்பெனிஸ் வந்து இது நடக்காது.
அவங்களுக்கு ஒர்க்னா they are stuck with their work. So True. progression of career வந்து do you feel SME provides you a better progression? I mean like in terms of learning and job learn பண்றதுக்கு Yes. do you feel is better? 100% சுரேன். ரீசன் பீங் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கேஸ் ஸ்டடி இருக்கு, நிறைய சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. இஃப் யூ இப்போ ஒரு எம்என்சி போறோம், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி போகும்போது நம்மளோட ஸ்கோப் வந்து குவைட் லிமிடெட். நம்மளோட வேலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, ஃபைனான்ஸ் டிவிஷன் போகும்போது இப்போ நான் வந்து ஏஆர்னு அக்கௌண்ட் ரிசீவபிள் செஞ்சேனாக்கா அது மட்டும் தான் பார்ப்பேன், அது மட்டும் தான் செய்வோம். ஃபியூ லிமிடெட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ நம்மளோட வி வில் பிகம் ஸ்பெஷலைஸ்ட். ஆனா நம்ம வந்து நம்மளோட ஸ்கோப் வந்து வெரி லிமிட்டடா இருக்கும். அதுவே இஃப் யூ வர் டு ஒர்க் ஃபார் எஸ்எம்இ, ஸ்மாலர் கம்பெனி, ஸ்மாலர் ஃபர்ம், நம்மளோட எக்ஸ்போஷர் வந்து வெரி வெரி பிக், வெரி ஹியூஜ். நாட் ஓன்லி ஏஆர், ஏபி, பேங்க் பேலன்ஸ் ஷீட், ஜெனரல் லெட்ஜர், ஈவன் ஃபார் அட்மின் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் உங்களுக்கு. ரீசன்ட்லி ஐ வாஸ் லிஸ்னிங் டு ரேடியோ ஸ்டேஷன், பிசினஸ் ஸ்டேஷன் கேட்டிருந்தேன் நான். அதுல வந்து ஒரு சாதாரண அட்மின் பர்சன் ஒரு கிளினிக் வந்து 30 years ago ஜாயின் பண்ணி ஒரு அட்மின் பர்சனா இருந்துட்டு டுடே ஷி இஸ் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி என்டையர் கிளினிக் செயின் லைக் Qualitas. I can't really recall what is the clinic name, but it is in Kulim, Kada. So admin join பண்ணி அவங்க நிறைய வேலை செஞ்ச கத்துக்கிட்டாங்க. She has to do the runner job. She got to do the stock checking, cashiering. Eventually she took up some course in management certifications on. இன்னைக்கு அவங்க மேனேஜிங் டைரக்டர், and they are already establishing few other clinics. Okay, so definitely 100% I'll say SME போனாக்கா உங்க எக்ஸ்போஷர் கூட you'll become all rounder, you'll be very well balanced. எல்லாமே நீங்க கத்துப்பீங்க, சேல்ஸ் இருந்து, ஆபரேஷன்ஸ்ல இருந்து, ஃபைனான்ஸ்ல இருந்து, ஹெச்ஆர்ல இருந்து. so that is something that people has to realize. Correct. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், based on my experience, I mean I used to run a cafe last time. Many years ago I used to run a cafe. Cafe ஓடும்போது வந்து of course வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான அட்மின் எடுக்க மாட்டோம், ஹெச்ஆர் எடுக்க மாட்டோம். we don't அந்த செட்டிங்க்கு அந்த ஆளுங்க கிடையவே கிடையாது. ஸோ என்னோட my bar manager was the one who do payroll. அவங்க தான் பேரோல் செய்வாங்க. அஃப்கோர்ஸ் பேசிக்கா கத்துக்கிட்டு யூடியூப்ல கத்துக்கிட்டு பேரோல்லாம் செய்வாங்க. அவங்க பேரோலும் செய்வாங்க, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ச்சேசிங் ஆர்டர் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. அஃப்கோர்ஸ் வி பே ஹர் ஹையர்ல. ஆனா after she left, after we shut down and she left, she actually, instead of pursuing a bar career, she fell in love with what she was doing with HR and all. She got a job with that. So SME நீங்க பாத்தீங்கன்னா this is what SME allows staff upbringing செய்வாங்க. Because you learn so many different works, நிறைய வேலைங்க கத்துக்குவீங்க அங்க. So உங்க ஃபியூச்சர் வந்து is much more secured. I mean you can always get a job if A கிடைக்கலனா B கிடைக்காது, B கிடைக்கும் உங்களுக்கு. Because உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அந்த திறமையும் இருக்கு, இந்த நாலேஜும் இருக்கு. Because you've already learned it. ஆனா whatever said, என்ன நம்ம இப்போ எவ்வளவு பேசுறோம் SME எவ்வளவு நல்லதுன்னு, ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டடி காமிக்குது SMEs are the business that are very hard to sustain workforce sustain பண்ற ப்ராப்ளமே is starting with SMEs. SMEs are the one who's kicking out stuff very fast. Okay. ஒரு average, I did a research on AI. On average, maximum dependency on an SME for a staff is only 2 years. On average, a person அவங்க மேக்ஸிமமா 2 வருஷம், இது வந்து ஒரு ஸ்டடி பேஸ் ஆன ஸ்டடி, 2 வருஷம் மேக்ஸிமம் டிபெண்டன்சி on an SME. Why? And on a big business where I did a study versus the big business, an average staff works about at least 4 years to 5 years on a stable bigger business. So why நீ அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசியிருந்த போது SME provides you better opportunities to learn. SME produces better learning opportunities versus with the business, a bigger business. Why SME is the one that's facing issues with this? Few points to this, Suren. Few factors பார்க்கலாம் நீங்க. First and foremost, அந்த ஸ்டடி பார்க்கணும் இந்த டெமோகிராஃபிக்ல பண்ணாங்கன்னு. If you were to talk about outskirt, maybe like northern region, Kedah, Perak, அப்புறம் maybe Kuantan, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா probably not so much. இப்போ நீங்க கிளாங் வேலி டார்கெட் பண்றீங்க SME, then yes, because firstly competition is very very huge இல்ல. இப்போ நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு ஆஃபீஸ் நார்மல் அட்மின் ஸ்டாஃபாக வரேன் ஆஃபீஸ்க்கு, ஓகே, SMEக்கு, ஓகே, ஒரு certain சம்பளம் மேபி ஒரு 1,000, மினிமம் பேஸ் சேலரி 1,007, ஓகே, நான் வேலை கற்றுக்கிறேன்.
I learn all the work process and so on. Okay, and within a year or so, I might feel like I'm actually underpaid. And within Clang நிறைய மற்ற பிசினஸ் இருக்குல்ல, மற்ற கம்பெனிலாம் இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்களாம் தோணும், இந்த கம்பெனி போனாக்கா ப்ராப்ளி ஐ கேன் கெட் அ பெட்டர் சேலரி சொல்லிட்டு நேச்சுரலி அட்ராக்ட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதனால that's the one of the main challenge for SMEs within the hotspot areas, Klang Valley. Competition is very high. And even though the bosses love that person, retain பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் because of அவங்களுக்கு வந்து probably அவங்க பாக்குறது month on month margin is very limited. Just nice, right? அவங்க have no plans to expand. அவங்க operating cost வந்து minimum ஆச்சுன்னு பார்ப்பாங்க. So naturally they'll just allow the person to go for a better offer விட்டுருவாங்க. So I think that's one of the bigger challenge for SMEs within this Klang Valley region or JB or Penang. Okay. So you're saying நீங்க என்ன சொல்றீங்கன்னா demographic வந்து ஒரு key issue because of demographic definitely plays a part. Okay. One more thing I wanted to ask. Earlier, Mr. Mohan, you spoke பண்ணீங்க அந்த youngsters வந்து currently இப்போ உள்ள youngsters வந்து they have work life balance. அவங்களுக்கு அது வந்து ஒரு priority ஆயிடுச்சு இப்போ. And work life balance is something that I think பெரிய கம்பெனிங்க வந்து it's very difficult for them to provide. You have to go and all that. And SME provides better work life balance. ஏன்னா அவங்களுக்கு வந்து set of rules இருக்கு. நம்ம இன்னைக்கு தான் திறப்போம் இன்னைக்கு லீவ். அவங்க smaller companies tend to not bother their staff so much. So நீங்க வந்து இந்த தொழில இருக்கீங்க, you all are hiring and all, right? You all have definitely met a lot of youngsters and all. Do youngsters consider work life balance, work culture? அந்த கல்ச்சர்லாம் consider பண்ணுவாங்களா? இல்ல is salary the only thing they consider? So you want to go first? Yeah, go ahead. Okay, so very good question. கேள்வி சுரேன், very good observation. So youngsters என்ன கேட்டீங்கன்னா, yes, ரெண்டுமே சொல்லுவேன் நான். சேலரியும் பார்ப்பாங்க, work life balance சொல்லிட்டு கம்பெனி கல்ச்சர் பத்தி கேட்கறாங்க. ஆனா the bigger question is, do they really know what is work life balance? Just because we know the terminology work life balance சொல்லிட்டு இங்க போனாலும் work life balance முக்கியம்னு சொல்றாங்க. But what really is work life balance? அது புரிஞ்சுக்கணும் நம்ம. Okay. So now you've mentioned that MNC la வந்து not much of work life balance, we are quite stretched and so on, and workload is never ending. And as opposed to SME, maybe you limited 8 hours வேலை உங்களுக்கு முடிஞ்சுனாக்கா go back home, you don't carry back work. சொல்றீங்க maybe OT la ரொம்ப கொடுக்க மாட்டாங்க because they don't have that kind of budget to pay OT probably. But I will see this trend became even more apparent, especially during pandemic, because as you know, business has to sustain பண்ணணும், தொழில இருந்து வியாபாரம் ஓடணும், right? நிறைய பிசினஸ் எடுத்து அப்ரோச் பண்ணாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் வாட் ட்ரூலி ஹேப்பன் வாஸ், when ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கையோட there's no proper disconnect from work and your personal time. உங்க வீட்லயே வந்து ஒரு ரூம் செட் பண்ணி இதான் ஒர்க் ஸ்டேஷன் சொல்லி பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ ஈவன் ஐ வென்ட் டு சேம் மொமெண்டம். எனக்கு வந்து வீட்டில் தான் இருந்து எங்கேயும் போகல. ஸோ எனி டைம் 24/7 வேலை சிறந்த தான் இருந்துச்சு. So and it's become like a trend even up till today. A lot of companies has adopt that. A lot of companies MNC பாத்தீனாக்கா work from home ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஹைபிரிட் கொடுக்குறாங்க. Some even actually a lot of companies already moved towards work from office. I mean work from office கொடுக்க டைரக்ஷன் இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனி IBM, Dell, DHL எல்லாம். But there's certain companies work from home வந்து ஒரு பெனிஃபிட்டா கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கம்பெனில வந்து அந்த சேலஞ்ச் இருக்கு. People are overstretched. Even after working hours, they are given a very tight deadline. வந்து வேலை செஞ்சு முடிக்கணும் சொல்லி அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஆனா SME கட்டுப்படாத ஒரு விஷயம் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐ திங்க் SME ஒரு SMEனா ஜஸ்ட் ஒரு law firm, just a law firm, 20 head count office வந்து I think it's not possible to work from home. Not possible. I mean, yeah, obviously retail வேலைங்க, manufacturing, factory,
இப்பெல்லாம் கேண்டீன் வந்து என்கிட்ட வந்து ஈவன் டு மை டீம், ஐ ஹேவ் big team of consultants, recruitment consultants. Whenever they ask for work from home, we try to educate them. What do you mean by work from home? இந்த காலத்துல இருக்கீங்க, we already towards endemic. Why is the need to work from home? See, for very simple reasons, Suren. இப்ப நம்ம work from home பண்றோம் வச்சுங்களேன், வீட்லயே இருப்போம், லேப்டாப் ஆன் பண்ணி we can operate from wherever we are, right? But are we contributing to the economy? அது ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இப்ப நம்ம work from office-னாக்கா காலையில எழுந்திருப்போம், right? Like it or not, if you're single or even you're married and so on, you still got to buy breakfast or something, or a cup of coffee from Machikia or selling Nasilama, or a normal stall who's selling coffee or tea, right? And then commute pannom. We have to travel. So especially in Klang Valley, we have public transportation, bus irke, LRT irke, MRT irke, monorail irke. So adula நம்ம contribute பண்றோம், right? And again lunch time go, we have to go and find food. So அங்கேயும் நம்ம வந்து we are actually contributing back to the economy. So that is what keeps the economy running. Right. So that's my take. I 100% believe work from office is the best if you want to sustain a good economy and a very healthy workforce. Right. And I would debunk this. I would say எனக்கு வந்து என்னன்னா as an SME, my priority, என்னோட priority எப்பவுமே வந்து on cutting my cost. என்னோட cost எவ்வளவுக்கு மினிமம் நான் வைக்கிறது தான் நான் வைப்பேன். I like to run on a very minimum cost. So ஒரு SME வந்து let's just put the big players out, let's MNC out of this. ஒரு SME வந்து if I were to offer my staff, if இப்போ உள்ள காலகட்டத்துக்கு if I can offer them, நீங்க வீட்ல உட்கார்ந்து வேலை செய்யுங்கன்னா, number one, I cut my office. Infra cost. Your utilities, your infra cost, இதெல்லாம் நீங்க வெட்டிடுவீங்க. இதுலயே நீங்க நிறைய சேவ் பண்ணலாம். But of course, நீங்க எங்க பாதிக்குவாருன்னா ப்ரொடக்டிவிட்டியில பாதிக்கு வரும். I always believe work from home is not a very productive. True. Yeah. Especially SME பாத்தீங்கன்னா work from home is not productive because as a boss நீங்க எவ்வளவுதான் செக் பண்ண முடியும், உங்களுக்குன்னு you have your things to do. Especially if you're a small business, ஒரு பாஸ் தான், அவங்க தான் மெயின், அவங்க தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க. அந்த கேப்ல வந்து இப்படி அந்த பாஸ் வந்து போய் செக் பண்ண முடியும் வேலை பண்றாங்களா, எப்படி அந்த மானிட்டரிங்க்குன்னு ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் நான் ரெடி பண்ணோமா, அதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. SME-ல வந்து அந்த கண்டிப்பா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பட்ஜெட் இருக்காது. See, MNCs when they implemented work from home, பேங்க்கும் சரி கான்டாக்ட் சென்டர் சரி, நம்ம லேப்டாப்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். நம்ம வந்து how long we are going on unavailable mode, நம்ம வந்து எங்கெங்க எவ்வளவு நேரம் போறோம், ஆமா ஐடியலா போறோம், எங்க வெப்சைட் போய் பாக்குறோம் சொல்லிட்டு அது மானிட்டர் சிஸ்டம்ல இருக்கு. That's the way how they monitor and control their workforce. SME அதே பண்ண முடியாதுல்ல, ரைட்? பட் யூ ஆர் ரைட், நம்ம எவ்வளவு தான் போய் செக் பண்றது சொல்லுங்க. ஆமா. ஆனா just to add on சுரேன், சசி, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இந்த பேண்டமிக்ல பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம 8-8:30 மணிக்கு வேலைக்கு எந்திரிப்போம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம 7:30 மணி 8 மணிக்கு வரைக்கும் நம்ம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண மாட்டோம். நம்ம வேலைக்கு போனால் 8:30 மணிக்கு போவோம், 5:30 மணிக்கு லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலி நம்ம பேண்டமிக் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மோர் ஹவர்ஸ் நம்ம செய்கிறோம் வித்வுட் ரியலைசிங். பிகாஸ் நம்மளுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஐயோ இன்னைக்கு நம்ம ப்ரொடக்டிவா இருந்துமா, ஆனால் ஆக்சுவலி சேம் ஒர்க் தான். ஆஃபீஸ்ல இருந்து அதை செய்ய காஃபி குடிக்க போகிறோம், உட்காந்து பேச போகிறோம், நம்ம வேலையை செய்ய போகிறோம். ப்ராப்ளி அவுட் ஆஃப் 80% or 70% I'll contribute டே இன் டே அவுட். பட் டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பார்த்தோன்னா, ஐ வாஸ் ஆஃபீஸ்ல நான் முன்னெல்லாம் அதுக்கப்ப ப்ராப்ளி 7:30க்குலாம் நான் லாக் அவுட் பண்ணிடுவேன். பட் பேண்டமிக் டைம்ல 11 மணி ராத்திரி வரைக்கும் கால் வரும், கால் ஃப்ரம் யூஎஸ், கால் ஃப்ரம் இந்தியா. ஸோ மை கண்ணு வெளியே எடுக்கும். ஆக்சுவலி இன்னும் ஸ்கிரீன் டைம்ஸ் எனக்கு இன்னும் கூட இருக்கும். இன்னொன்னு இது நான் இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா, போச்சிங் ஈஸி போச் பண்றது, எம்என்சி கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி வந்து போச் பண்ணது ஈஸியான இடம் எஸ்எம்இஸ். ஸோ அது ஒரு மேஜர் இதா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்களுக்கு சொல்லிட்டு பட்ஜெட் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா வந்தாங்க இல்லை ஒரு வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நான் 3,500 கொடுக்கலான்னு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க தேடுறப்ப ப்ராபப்ளி அந்த கம்பெனிட்ட வந்து ஒரு 50 ringgit 100 ringgit டிஃபரெண்ட் இருந்தா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு டைரக்ட் எஸ்எம்ஏ அப்ரோச் பண்றது மல்டிநேஷனல் ரொம்ப பேர் இருக்காங்க. ஒன்று. 2, தட்ஸ் கிளையன்ட் போச்சிங் கேண்டிடேட்ஸ். இன்னொன்று கேண்டிடேட் ஷார்ட் டர்ம் தாட்ஸ். அவங்களுக்கு இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆஹா இங்கே போனால் எனக்கு 150 சம்பளம் கூட கிடைக்காத, இங்கே போனால் எனக்கு 50 சம்பளம் கிடைக்க சொல்லிட்டு அதை தான் யோசிக்கிறாங்க, தவிர பிக் பிக்சர் யோசிக்க மாட்டாங்க.
நான் அங்க Correct. போனா இன்னும் 10 வருஷம் ஆகும் நான் சீனியர் மேனேஜர் ஆகுறதுக்கு. ஆனா இங்க நான் 2 வருஷத்துல சீனியர் மேனேஜர் ஆக சொல்லிட்டு அது அந்த யோசனைய தெரிய மாட்டேது அவங்களுக்கு. அறியாமையா இருக்காங்க. அதுதான் Okay. சேலஞ்சஸ். டு ஆட் ஆன், தேங்க்யூ மிஸ் டு ஆட் ஆன், அதுதான் சுரேன். இப்ப வந்து நம்ம இப்ப கரியர் பிளானிங் ஒரு விஷயம் சொன்னோம், பேசணும்ல, கரியர் பிளானிங் சொல்லி சொன்னார்ல, அது வந்து இத்தனை பேருக்கு தான் தெரியும். இப்ப as a recruiter, even till today, இப்ப நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்து மீட் பண்ணி பேசுறேன் நானு, அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி தான், வாட் இஸ் யோர் கரியர் பிளானிங்? கேட்பேன், கரியர் பிளானிங். நிறைய பேருக்கு வந்து டு பி மை சர்ப்ரைஸ், ஒன்னும் கேள்விப்பட்டது இல்ல, இல்லாட்டி they're not aware. Even some working professionals, it's like they just go like in a water flow, you know. Okay, probably because there's no proper mentorship. யாரும் கைட் பண்ண கிடையாது. You know, sometimes some of us are very gifted. உன்ன பேரண்ட்ஸ் யங் ஏஜ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கைடன்ஸா இருப்பாங்க. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு சித்தப்பாவோ மாமாவோ இல்லை யாரோ பெஸ்ட் ஒரு 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 சீனியர் எடுத்து சொல்லுவாங்க. பட் how many people get second opportunity, Suren? Very, very, you know, rare, right? Correct. So that's another point that we should also you know, look at. You see, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு what you said, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் டச் பண்ணிருக்கீங்க. I want to talk about this. Indian community, especially the Indian community, awareness of career path கொஞ்சம் it's lacking. கொஞ்சம் லைக் பண்ணுது இந்தியன் கம்யூனிட்டி. I've worked with a lot of Indian youngsters recently. நிறைய பேர் என்னன்னா அவங்க மைண்ட் செட் வந்து ஒரு ஒரு படிப்பு முடிச்சுட்டு they want to go and work in Singapore. Generally this is what they want. ஆனா கைத்தொழில் வந்து இந்தியன் கைத்தொழில் இப்ப கை விட்டு போக ஆரம்பிச்சு. When was the last நீங்க வந்து ஒரு பார்பர் கடைக்கு போயிட்டு you found a young Indian Malaysian boy cutting hair? Well, And you good, know, very good point. and கைத்தொழில் வந்து ஆக்சுவலி சிறு தொழில் வந்து எப்பவுமே இஸ் வெரி ரிலேட்டட் டு கைத்தொழில். கடை வைக்கிறவங்க, முடி வெட்டுற கடை, ஃப்ளோரிஸ், இதெல்லாம் கைத்தொழில். இதெல்லாம் குடும்ப தொழில தான் வந்துருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 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 நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை முடி வெட்டுற கடைக்கு போனாலும் ஃபாரினர்ஸ் தான் முடி வெட்டுறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் அட்ராக்டட் டு ஆல் திஸ். அவங்க they prefer to go and cut hair in Singapore. தொழில் தெரியும், ஆனா சிங்கப்பூர்ல போய் வெட்டினாலும் why they don't அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து இங்கேயே சஸ்டெயின் பண்ணிட்டு இந்த எக்கானமில ரன் பண்ணான்னு அந்த மைண்ட் செட் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் வெரி வெரி ரிலேட்டட். ரொம்ப டச் பண்ணிட்டீங்க நீ. ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப டச் பண்ணும். பர்சனலா எனக்கு டச் பண்ணும். ஏன்னா பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் யங்ஸ்டர்ஸ் பாக்குறப்ப. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த 1.5 வருஷமா யூ பி சர்ப்ரைஸ், என்னோட ஏக்கான் வீடு பூரா 5 ஏக்கான் சர்வீஸ் பண்றது ஒரு பங்களாதேஷ்காரன். ஆமா, என்னதுங்களா அவங்க என்ன செய்யறாங்க, நாட் ஈவன் இது வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து இப்ப பங்களாதேஷ்காரன் செய்யறாங்க. ஆக்சுவலி அவங்க பங்களாதேஷ்காரன் வந்து சைனீஸ்ல இருந்து கத்துக்கிட்டது. சைனீஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, படிக்க மாட்டாங்க, அவங்க படிக்க முடியாது, ஒரு SPM முடிச்சிருவாங்க. அவங்க சித்தப்பா கடையிலயோ பெரியப்பா கடையிலயோ அவங்க அப்பாவோட தொழில் வேலையா இருக்கும், அவங்க அப்பா தொழில் செய்யக்கூடாது சொல்லிட்டு சித்தப்பா கடையில போய் மோட்டர் கடையில வேலை செய்வாங்க. 1.5 வருஷம் வேலையை நல்லா கத்துக்குவாங்க. அப்புறம் சின்னோன்னு கடை வைப்பாங்க, அப்படியே பெருசாயிருப்பாங்க. ஏக்கோனும் அப்படிதான். ஸோ சிம்பிள். ஒரு வீட்டில் வந்து நம்ம வீட்டில் மினிமம் 2 ஏக்கோன் இருக்கும் சார். எங்கேயும் ஓட முடியாது. அதான் அந்த 3ஆம் மாசத்துல இருந்து 6ஆம் மாசம் வரைக்கும் வெயில் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ முன்னமே ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இல்ல, இப்போ நேஷனல் அந்த மாதிரி போச்சு. இப்போ வேற ப்ராடக்ட் ரொம்ப வந்துச்சு, லோக்கல் சைனா ப்ராடக்ட்லாம் வந்துச்சு. 6 months நீங்க சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஏக்கன் ஒரு வீட்டுல வந்துட்டு 120 ringgit சர்வீஸ் பண்றான். தட் மீன்ஸ் ஒரு வீட்டுக்கு 220 ringgit 6 months நான் பண்ணி ஆகணும். என் தாமான்லே பிடிச்சாலே ஒரு மாசம் ஈஸிலி நீங்க 5,000 to 6,000 ringgit சம்பாதிக்கலாம் ஜஸ்ட் ஏக்கன் சர்வீஸ் பண்றதுக்கு. ஒரு அசிஸ்டன்ட் போறோம், ஒரு சின்ன வேன் போறோம், probably you can earn more than that. So if local Bangladesh செய்யறப்ப நம்ம ஏன் பயப்படுறோம்? Probably is awareness. நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அந்த பேரண்ட்ஸ் பிசினஸ் செஞ்சு பழக்கம் இல்ல. ஸோ இது செஞ்ச பயம், ஐயோ போய் மாட்டிக்குமா சொல்லிட்டு. ஸோ அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இது உண்மை. பிகாஸ் இப்போ ஃபுட் ஹப், இப்போ வந்து சாப்பாடுக்கு ஹப் இது. புந்தோங் சைட்லாம் நீங்க போனீங்கன்னா, தமிழக நிறைய இருக்கிற இடத்துல புந்தோங்ல போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 பிரியாணி கிடையாது முத்தோங்ல. ஃபுட்ல. ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஒண்ணு கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, தோஸ் ஆர் பிசினஸ், அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இல்லைன்னா செகண்ட் லேயர் வந்து வில் பி ஃபாரினர்ஸ். அவங்களே ஃபாரினர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரோட் ஓரமா கடை போட்டுருவாங்க, அவங்களே ஃபாரினர்ஸ் எடுத்து செய்யறாங்க. ஐ ஹேவ் ஒர்க் வித் தெம். நான் கேட்பேன், ஏன் அவங்க வீட்டு பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாதுடா, எவ்வளவு சமாளிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு நாள் வந்து சொன்னாங்க, எல்லாம் வெட்டி போய் 150 160 ப்ராஃபிட் மட்டும் வருது. That is higher salary than a senior manager for BPO.
If you're earning 160, 170 ringgit a day, there's a senior manager's more higher salary than a senior manager. ஆனா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. Do trend and culture and fast moving pace la வந்து, is this why the younger generation are no longer interested in sustaining working in smaller business or the small கை தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட business? Is this one of the reasons why அவங்க வந்து work பண்றது இல்ல? That could be one of the reason, but என்னை கேட்டா I will plead எல்லாத்தையும் கையை எடுத்து கும்பிட்டு எல்லா இந்தியன்ஸும் கொஞ்சம் மாற சொல்லணும். நம்ம ஒரு பேசிக் சிம்பிள் பேர் அவங்கள்ட்ட பேசினேன். ஒரு மூவி பார்க்கறதப்பயே நம்ம 20 கொடுக்கறதுக்கே யார் டைரக்டர்ஸ் யார் ஆக்டர்ஸ் சொல்லிட்டு 10 வாட்டி யோசிச்சு ஒரு சர்வே பண்ணி ஒரு மூவிக்கு 20 டிக்கெட் மூவிக்கு போறதுக்கு நம்ம அப்படி யோசிக்கிற ஆளு இது நம்ம லைஃப் அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொண்டு போறோம். அடுத்து இப்ப சைனீஸ்ல நல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்க தாத்தா பாட்டியோட தொழில அவங்க பரம்பரையா கொடுத்தனால அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்களால ஆரம்பிக்கணும். அது சின்ன தொழிலாலும் இந்த பரவாயில்ல. ஸோ சம் ஒன் ஸ்டார்ட் செம்மையா சொல்லுவாங்கல்ல. ஸோ அது ப்ராபப்ளி ரொம்ப காசஸ்லாம் இப்போ இருக்கு. உங்களுக்கு ரீச் பண்ணாலே அவங்க நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும். Correct. You see, true. But Chinese community, Shashi, you and I, we grew up in the same area. This is restaurant here. Your restaurant is Posan, so you a Chinese restaurant. இன்னைக்கு அந்த கடை ரன் பண்றது மூணாவது தரமுறை. The third, the grandson is running out the business. அவங்க business வந்து workers வந்து மாறிட்டு ஆனா leadership is the leader, the main cook is the grandson. அவங்க தாத்தா ஆரம்பிச்ச கடை வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு father unfortunately passed away very early. இப்ப வந்து the grandson is running the business. So this is அவங்க Chinese community அவங்க ensure the continuity of the business. அவங்க business continuity பார்க்கணும். ஒரு big business இருந்தாலும் சரி, ஒரு MNC இருந்தாலும் சரி, ஒரு சிறு தொழிலா இருந்தாலும் சரி, அவங்க மெயினா உட்காராங்க அவங்க குடும்பமா தான் இருக்கணும் தவிர அப்பதான் மத்த லேயர்ல திறப்பாங்க. பட் versus the Indian community it's different. அவங்க நம்ம வந்து எவ்வளவு வெளியால எடுத்து வரும்போது தான் நம்ம பார்ப்போம். So coming back to hiring, let's talk about hiring. Shashi, what is okay, if I were to ask you, இன்னைக்கு நான் வந்து ஒரு youngster, I'm a 20-year-old boy, I coming to your career, நீங்க வந்து career advice பண்றேன். நான் வந்து சொல்றேன், சார் எனக்கு வந்து வேலை வேணும். What is the first 5 questions you ask? Okay, so you are good scenario வந்து you are a 20-year-old boy coming to me asking for a career advice, right? Yeah. So obviously நம்ம சொன்னல career plan. Maybe first thing obviously I'll check அவங்களோட பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இங்க படிச்சாங்கன்னா what's their education, because when it comes to hiring Suren, நான் 3 விஷயம் பார்ப்போம் generally, rule of thumb la. I call it my formula ACE. A is for abilities, C is for certifications and E is for experience. Okay, இது 3 பேஸ் பண்ணி தான் ஒரு ஜாப் நம்ம ஃபிட் பண்றோம். So right, so for youngster 20 years old youngster வராங்கனாக்கா கண்டிப்பா we'll have to see அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல படிச்சிருக்காங்க, அவங்களோட கரியர் எக்ஸ்பிரேஷன் என்னது, as in like ambition, என்னதான் பிளான் பண்ணிருக்காங்க, கரியர் பிளான் so on. And mostly இப்ப நீங்க even myself, I started off in a contact center environment. When I newly step out of Ipoh when I came to KL, I had no clue what I'm going to do, but all I know is that நான் கேள் போறேன், ஒரு வேலை வந்து எனக்கு அமையணும், நான் வந்து ஏர்ன் பண்ணணும், குடும்பம் காப்பாற்றணும், நான் eventually grow பண்ணணும். பட் சரியான இந்த பிளான்லாம் கிடையாது. ஸோ அதை சொல்றேன், eventually I met a lot of good souls. Mr. Mohan is one of them. So if a young boy were to come and ask me all this, I will definitely see okay, அவங்களுக்கு வந்து பேச்சு திறமை இருக்கா, அது part of ability. Okay, அவங்களால பிசி பாய்க்க முடியுமா, ரைட்? அதே trying to go into a corporate kind setting நாக்கா அவங்கள advice மேபி நீங்க கான்டாக்ட் சென்டர் போகலாம், கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு, டெலி சேல்ஸ் இருக்கு, இட்ஸ் ஹைலி ஆன் டிமாண்ட். இப்போ நீங்க ஒரு கான்டாக்ட் சென்டர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா easily 60% 70% of the workforce mostly Indians. Reason being because mainly நம்ம Indians வந்து நல்லா we can speak in very good English, very good communication. Our proficiency in English is very high, right, as opposed to other races. And adunali very very easily they can fit into this contact center jobs and so on. Page thermal and furthermore sales ko நிறைய Indians இருக்காங்க. So that will be probably my approach for a youngster.
But yes, more importantly is the way how we try to understand what is exactly their potential. You see, when it comes to ஒரு வேலை வாய்ப்பு வரும்போது சுரேன், நம்ம என்ன பார்க்கணும்? பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா? அது இருந்துச்சுனாக்கா நம்ம தான் கொஞ்சம் ப்ரெப் பண்ணி கைட் பண்ணி அனுப்புறோம் வேலைக்கு. So that's pretty much what I will be checking on. You see, எவ்வளோ ஐ மீன் தட்ஸ் வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் யஷி. நம்ம எவ்வளோ வந்து நம்ம பேசணும் ஒரு கேண்டிடேட்டை தயார் பண்ணிட்டு கெட் them ரெடி டு கோ டு ஜாப். ஆனா இதே சேம் இம்பார்ட்டன்ஸ் why we have never prepared. You see, we always prepare the candidate who's looking for a job. We prepare them. Why isn't there a method to prepare the bosses to hire efficiently? You see, it's a two way. ரெண்டு விதமான போலாத்துமா. ஒண்ணு வேலை தேடுறவங்க, இன்னொன்னு வந்து வேலை கொடுக்கறவங்க. இந்த வேலை தேடுறவங்களுக்கு தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்குறோம். பட் வேலை கொடுக்கறவங்களுக்கு வந்து we always miss out. And actually என்னோட ஒப்பீனியன் வந்து இவங்களுக்கு தான் நம்ம இன்னும் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Because if this person can provide a very good mentorship, leadership, or whatever to the candidate, this is how hiring will not be an issue, and sustainability will not be an issue. But இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல SMEs especially, bosses, they know how to run their business very well. அவங்க business நல்லா run பண்ணுவாங்க. But they fail to be good bosses. They don't understand the scenario. So let's talk about this. இத பத்தி பேசலாம். Good boss சொல்றதோட we are very 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 valid point, Surin. This is what we call as educating hiring managers. Sometimes hiring manager வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியல. That's the problem. So we usually நம்ம வந்து ஒரு we have in the recruitment workforce solution company, right? நமக்கு வந்து நிறைய ஹைரிங் மேனேஜர் கனெக்ட் பண்ணுவோம். அவங்க வந்து மல்டிபிள் பொசிஷன்ஸ் வந்து வேகன்சி கொடுப்பாங்க. 50% to 60% ஆஃப் அவர் ஜாப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பிபிஓ இண்டஸ்ட்ரி, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் இண்டஸ்ட்ரி இருந்து ஆர்டர்ஸ் வரும். கஸ்டமர் சர்வீஸ் இருந்து, டெலிசேல்ஸ் இருந்து, கான்டென்ட் மாடரேட்டர்ல இருந்து, அண்ட் லாட் ஆஃப் லாங்குவேஜ் ஹைரிங் இப்போ பீக்ல இருக்கு, ரைட்? அது தவிர்த்து பேங்கிங் ரோல்ஸ் இருக்கு, ரீட்டைல் சைட் இருக்கட்டும், சேல்ஸ் and another portion only will be manufacturing, retail, in the roles are okay. So number first approach pathina Suren, we will once we get the job order, number the hiring manager will occur. நம்ம கேட்போம் hiring manager கிட்ட, what is your expectation, what is your must have requirements or JD கூட. ஏன்னா நம்ம JD கூட பார்த்துட்டு ஒர்க் பண்ண போனோம்னாக்கா கஷ்டம். JD there's so much more beyond the JD. But the moment நீங்க வந்து ஒரு hiring manager உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட வந்து என்னதான், what's your nature of business, what is the nature of this job, what are the must have requirements from this candidate, என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லி கேட்கும் போது தான் நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். Okay, and then we can also understand what is the salary offer, selling points, career path. இதெல்லாம் கேட்கும் போது அவங்களும் யோசிப்பாங்க, sometimes you might ask, இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, but that's the truth. We need to know because it's very highly competitive today. இல்லையா? சோ அங்கதான் நம்ம வந்து பிடிப்போம். இந்த ஹைரிங் மேனேஜர் ஆக்சுவலி நிறைய விஷயம் தெரிய மாட்டேது. ஐ மீன் சாரி, they're not too sure. Sometimes it's not the hiring manager, no, sorry. We deal with a lot of HR people. நம்ம HR ஆளுங்க பேசுவோம், ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஹவுஸ் ரெக்ரூட்டர். அவங்க கிட்ட வந்து சார் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சம்டைம்ஸ் honestly 5/6 இன்ஃபர்மேஷன் தான் வருது. இல்லாட்டி there's how much they know about their own job vacancies. So நம்ம கிட்ட வந்து டீல் பண்ணி பேசும்போது we get even more lesser information. So then there's a gap, there's a very huge gap. அதனால தான் our methodology, Suren, in Brain Hunters, each and every consultant is being trained to speak directly to the hiring manager, because the hiring manager தான் தெரியும் என்ன வேணும், என்ன தேவைப்படு சொல்லிட்டு, and we can cut a lot of save a lot of time. So that should be the first step. And we tend to guide the hiring managers. Okay, ஒரு job descriptionல கொடுக்கும்போது we will look at 5 aspects, Suren. Firstly, company profile. Company profile தெரியணுமே, என்ன கம்பெனி, அவங்க நேச்சர் பிசினஸ் என்னதுன்னு. ரெண்டாவது வந்து ஜாப் சம்மரி, அந்த ஜாப் வந்து என்ன பேசிக் சம்மரி இருக்கணும், ஒரு 2-3 லைனர். Then comes the responsibility, job scope, right? And the fourth part will be requirements.
And some more important part of it will be selling points, the perks and benefits. Because நிறைய கேண்டிடேட்ஸ் அதை பார்த்து தான் அவங்க வந்து அப்ளை பண்ணி வராங்களா, to keep it attractive. As I said, it's highly competitive. So you got a very good point, Suren, by talking about educating hiring manager. I agree. This is something that we as industry leaders, part of the industry, should be doing. Correct. Totally agree. You know why there's a lot of importance now, because you see we spoke about size of companies and the size of companies we're facing. SME is a kind of place where every day you're going to see your boss. You cannot run away from seeing your boss every day. நீங்க daily உங்க boss பார்த்துதான் ஆகணும். And நீங்க as a boss, you're going to be seeing the same group of stuff every day. Versus an MNC, you might not see your boss sometimes, or you might not see a group of set of staff. சில டைம்ல பார்க்க மாட்டீங்க. Probably a weekly catch up in MNC. Yes, meeting or whatever. And SME அதிக நேரம் வந்து பாஸும் ஸ்டாஃப் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு சின்ன ஆபீஸ்ல வந்து sometimes பாஸ் ரூம் வந்து எல்லா ஸ்டாஃப் வியூ பண்ற மாதிரி இருக்கும். And as a staff, you can also see your boss directly. So, what sort of, in order to be a good leader, be a good boss, let's not talk about hiring managers, let's talk about a boss, the boss in the company. என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது ஒரு long term to ensure you keep your staff on a long term basis. Let's talk a little bit about this. So, recently, நானும் சசியும் ஒரு கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணோம். I think 1 year back. ஸோ நம்ம அனுப்புகிற கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன் பண்ணுவோம். நாங்கள் அனுப்புகிற ஸ்டாஃப் எங்களோட நல்ல குவாலிட்டியான ஸ்டாஃப் அனுப்புவோம். பட் 10 பேர்த்துல 7 பேர் ட்ராப் ஆஃப். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன செய்யணும், கஸ்டமர்ஸ் நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டடி பண்ணிட்டு ஓகே எதுனால இந்த அட்ரிஷன் நடக்க சொல்லிட்டு எக்ஸிட் இன்டர்வியூ செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ எக்ஸிட் இன்டர்வியூ நம்ம பேசுவோம். ஸோ எஸ்எம்இ கம்பெனியில் என்னென்ன செய்யலாம் நீங்கள் கேட்டிங்களே. ஸோ எக்ஸிட் இன்டர்வியூ பண்ணோம். யார் எதுக்கும் ரிசைன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு எல்லாத்தையும் ஹெச்ஆர் சொல்லியோ இல்லை அந்த பாஸே கால் பண்ணி நீ எதுக்கு இந்த கம்பெனி விட்டு வேலையை விட்டு போனேன் முன்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பதில் கிடைச்சிடும். நான் பாஸா நான் எப்படி மாறணும்னு சொல்லிட்டு ஒன்று. ரெண்டாவது சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஒரு மனைவியை நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு இந்த பரிசம் போடுறது எல்லாமே எதுக்குன்னா நம்ம ஃபேமிலி கூட அவங்கள கனெக்ட் பண்றதுக்கு. அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு இங்க புதுசா வராங்க, புது வீடு எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா அவங்க புதுசா இருக்கு பிகாஸ் நான் எங்கேஜ்மெண்ட்லாம் செஞ்சிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஜாப்ல நம்ம செய்ய முடியாது பிகாஸ் இன்னைக்கு இன்டர்வியூ போட நாளைக்கு வந்து பூந்துருவாங்க. So the most important will be buddy system. Mentor வேற. So the first 3 months is very very critical. இந்த கல்யாணம் பண்ண இந்த 3 வருஷம் பிரியாம இருக்கு, 3 years very critical சொல்ற மாதிரி இந்த ஜாப்ல வந்து இந்த 3 மாசம் very very critical அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு. அதுக்கு ஒரு பாஸ் என்ன செய்யணும்னா ஒரு ஆளை மென்டரா போடுறதுக்கு முன்னுக்கு ஒரு படியா போடணும். படினா எதுக்குன்னா நான் புதுசா போன்ட்டேன் ஒண்டி பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒருத்தங்க பாத்துட்டு இருக்கேன், சாப்பிட்டியா, காஃபி குடிச்சிட்டீங்களா, வேலை எப்படி இருக்கா, அவங்களுக்கு அந்த வேலைக்கு சம்பந்தம் இருக்காது பிகாஸ் இவங்க ஃபைனான்ஸ் மேனேஜரா இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபா இருக்கும். someone have to watch it because boss don't have time. SMS நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு டைம் ரொம்ப stringent. 8 hours அவங்க காசு தேடி தான் அவங்க போவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு முதல்ல அவங்க செஞ்சிட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணணும். All right. Okay, one more thing, SME, இப்போ நம்ம SME we see SMEs, they tend to have boss family members கூட தான் ரன் பண்ணுவாங்க. யூசுவலா அந்த சர்க்கிள் ஆஃப் பீப்புள் தான் ரன் பண்ணுவாங்க. இப்போ வந்து கம்பெனிக்கு நான் தான் எம்டி, எல்லாருக்கும் தெரியும் நான் தான் எம்டி. This is a common mistakes I think SMEs say. Common mistakes when the family members tend to get involved in business, and when family members tend to get involved in your business and all, it actually brings down the moral of the stuff. I learned this first-handedly when I was running a business. Because when I was running a business, I was the boss. First, not the mother boss. And then slowly, at that time, my partner at that time, she entered into business. She bought in and she came in because she wanted to do the cakes and all. So she also technically became a boss. So என்னோட ஸ்டாஃப் வந்து ரெபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They only wanted to listen to me, they didn't want to listen to her. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது வந்து வேலை ஓடாது. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்தேன்னா ஓடும். And this is வந்து ஒரு disharmony கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும், especially if in the SME because you're going to see each other every day. So இது வந்து what is your opinion about this kind of things? Is it good that SME only have ஒரே ஒரு லீடரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது தான் ஒர்க் ஃபோர்ஸா இருக்கணும், or do family members actually tend to involve and ruin it? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் மெயினா சசி இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ பட் என்னை கேட்டிங்கன்னா மோஸ்ட் கிரிட்டிக்கல் வந்துட்டு ஒரு ஓனர் தான் எஸ்எம்இஸ்ல வில் பி ஒன்லி 1 or 2 bosses. லெட்ஸ் சே ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வயசாக அவங்க பிசினஸ் ஓட்ட முடியாது. ஸோ கிட்ஸ் ஹேவ் டு கம் பேக், ரைட்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா என்ன?
அவங்க ஜாயின் பண்றப்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். They have to be the administration office. They have to be a consultant. They still report to the country managers. அந்த லைனை கிராஸ் பண்ணாம நீ வேலை கத்துக்கிட்டே போயிட்டு ஒரு 3 வருஷமா 5 வருஷமா வந்து this is my cup of tea, இங்க தான் நான் இதுக்கு போன சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னா சஸ்டெயின் பண்ணா இதெல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். யூ கேன் ஆஸ்க் Shashi how we run the show, how our family members still coming and joining us. இந்த கம்பெனில எங்க கூட வந்து ஜாயின் பண்றாங்க. நாங்க எப்படி மேனேஜ் பண்ண சொல்லிட்டு I think Shashi will run. I mean he runs the show, so you can Shashi can add on. Point, yes. So like how business சொன்னார்ல, as a business owner, business இறங்கிட்டோம், obviously we want a successor, right? A successor could be a third party, third person that we trust, and we find them to be reliable to take over the business one someday. But obviously இப்போ நீ சைனீஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து when they run business they want to pass down to their next generation. Ideally that should be the way, correct? But not many of us are gifted to be able to pass it down to next generation. ஒன்னு வாரிசு இல்ல வாரிசு இருந்தாலும் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. They don't have that interest or commitment or thought to take over, right? But like in our business we do have family members who are coming and supporting and so on. But what's very important here is that there must be a proper distinction. Who takes care of what, who takes care of what responsibility and functions சொல்லிட்டு அந்த proper, even though we are considered SME சொன்னா கூட அந்த hierarchy வந்து break பண்ண மாட்டோம். So we have country manager, we have the head of HR, finance manager, operations manager, recruitment lead. Everyone who is fitting into this all positions has to be reporting to the relevant reporting manager. அது நம்ம வந்து break பண்ண மாட்டோம், right? So that is something that we have to uphold. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு adherence இருந்துச்சுனாக்கா we won't face any issues. Another thing, we don't welcome any sort of the whining, complaints and gossips and பின்னாடி பேசுறது, because this is where it starts, Suren. நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேலை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ஏதாவது சின்ன இஷ்யூ நடக்கும், அது உட்காந்து குழம்பிக்கிட்டு அப்புறம் பேண்ட்ரியில இருக்கும், பேண்ட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இப்படி பண்றதுனாலதான் எக்ஸாக்ட்லி. ஸோ இட் குட் ஹவ் பீன் it can be very 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 petty issue Suren. பட் அது ரைட் சேனல்ல போய் பேசாம மற்ற ஸ்டாஃப் கூட பேசிக்கிட்டு அது வந்து ஒரு டிஸ்கஷன் போய் ஆக்கி அப்புறம் வந்து ரெலவென்ட் பர்சன் காதுல போய் உளுந்து அங்கதான் எஸ்கலேட் ஆகுது. ஸோ the way how we do things, we also have conflicts. Let's be realistic, we have problems too internally and so on, but we find ways of how to handle conflicts, and we have come up with a very strong mechanism of how you should handle this. Firstly, we have a internal counselor namukku irukanga. So any issues are that you cannot take it on to the management, you can go to a counselor, go to that person sollte admir direction koduthachu. So there's no room for people to go and simply go and create all these ruckus and gossip and so, because that's where it starts, adu pandrom. And we make sure that we hear to these people's feedback and we attend to it. We don't simply brush it under the carpet and theremela irukradilla. We attend to their concerns and to their opinions. So that is very important, and we should have that sort of like open communication. But again, I'm country manager, I'm running the operations of Brain Hunters. I have Mr. Mohan Krishnan as the CEO of the company. He's a number one person, but yet we have that open door policy as well. So I think by having such open concept, it eliminates all these unnecessary issues. Sorry. Correct. Just to add on, Suren, so as a director is very very critical. So the company டக்குன்னு உளுந்துரும். So நீங்க சொல்றது very very relevant. திடீர்னு ஒரு ஆளை வந்து நம்ம கொண்டு வரோம், அது அவங்களுக்கு ஒண்ணு பிசினஸ் நாலேஜ் இருக்காது, அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்காது, தடார்னு போட்டோன்னு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு ரெலவென்ட் ஆகாது. இது இல்ல இது இப்படிதான் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம கெயின்ஸ் பண்ண முடியாது because boss or family members are come. So as a boss, it's very very critical if you want to bring someone
ஈவன் இன்டர்வியூ, ஈவன் சசியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்டர்வியூ பண்ண நான் இன்டர்வியூ பண்ணுவேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணதுன்னா சசி இன்டர்வியூ பண்ணுவாரு. ஆப்ரேஷனில் நான் இன்வால்வ் பண்ண மாட்டேன், சசி இஸ் த பாஸ். ஸோ அந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிடுவோம். இதுதான் நீங்கள் எங்களை பார்க்க முடியும், இதுதான் எங்களை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டாக ஒரு கம்பெனி பாலிசி போட்டுட்டீங்க. ஐ டெல் யூ எவ்ரிதிங் வில் கோ இன் a smooth manner. So you mean அந்த hierarchy வந்து early நீங்க explain பண்ணணும். Even though you're an SME, there should be a hierarchy. அந்த hierarchy கண்டிப்பா இருக்கு. So ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கிளியரா சொல்லணும். இங்க பாருங்க, you want to join here can, but you have to go through a cycle. First 3 months இந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ இதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இதெல்லாம் இந்த ஆள்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு, ஸோ வாட் வில் ஹேப்பன், இந்த டீமுக்கு நம்ம அவங்கள மர்ஜ் பண்ண விடுறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த கான்ஃபிளிக்ஸ் நம்ம தவிர்த்தலாம். ஓகே நைஸ், பியூட்டிஃபுல். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ஹையரிங். இப்போ முன்ன வந்து ஒரு 20 years 25 years இப்போ வந்து நம்ம ஹையரிங் ப்ராசஸ் ஆல் வாஸ் இப்போ மாதிரி கிடையாது. முன்ன வந்து ஒரு வேலை இருக்கா, நம்ம போட்டோ இந்த கார்டு எடுத்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னா நமக்கு அங்கே வேகன்சி தெரிஞ்சா சவுண்ட் போடுவாங்க. அப்புறம் ஸ்லோலி இவால்வ் டு அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், அது அந்த அளவுக்கு போனச்சு. ஆனா இன்னைக்கு we have dedicated apps to hiring itself. LinkedIn, Jobsora, and all this. Many other companies. In fact, recently I learned there's this company called Jobsora where if you pay them, they'll show you better job opportunities. There's a free version, but it'll show you lesser job opportunities. So yeah, so we are coming into a very digitalization zone. How challenging has hiring been with the digitalization, or has it bring a better benefit to the hiring? Okay, I'll take this one first, so then probably can just add on. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா sorry, உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். 15 years ago, 20 years ago, when during our free time, right, நம்ம வந்து டிவி போய் பார்க்குறோம் வச்சுங்களேன், என்ன பார்ப்போம்? RTM channels. TV1, TV2, TV3. Life was very simple, very fast forced to make a decision. Everyone watch that only one program. தலைவலி இல்லை. இன்னைக்கு இப்போ with this all these new we call this broadcasting channels, like Netflix, Astro, Prime, and so on, giving us a lot of options. We are spoiled with a lot of choices, right? Even so much so, even for me nowadays, when I during weekend or what, I want to spend time watch a movie, half an hour, sometimes 1 hour breathe ஒரு மூவி செலக்ட் பண்றதுக்கு. Correct. Really, சத்தியமா, like correct. Yeah, I agree. 20 minutes ஒரு படம் பார்ப்போம், திரும்பி ஸ்விட்ச் பண்றோம், because options இருக்கு, right? So அப்படி பார்க்கும்போது in today's era, I'm telling you, we are definitely spoiled with a lot of choices, a lot of options. So when it comes to candidates also, they are being clouded with a lot of job opportunities. இப்போ இன்னைக்கு நமக்கு job street இருக்கு, LinkedIn இருக்கு, there's all paid job ads, so right, it's not cheap. And ஒரு ஜாப் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம போஸ்டிங் பண்றோம், பல்க் ஹைரிங், we are hiring, maybe Hindi speaker, Mandarin speaker, so on, technical help சொல்லிட்டு போஸ்டிங் போடுறோம். அங்க வரோம் few hundred applicants. அந்த few hundred applicantsல probably ஒரு 20% 30% தான் matching candidates, relevant candidates. Okay, the moment we process these applicants, right, honestly, these guys, you think they will be only applying to one company? No, they would have applied to JobStreet மட்டும் ஒரு 10-15 company, LinkedInல இன்னும் ஒரு 10-15 company. You see, so it is definitely very, very challenging for recruiters, for the hiring managers, because the candidates are being landed with so many options. When you already process them, go for interviews, these people, the candidates will be having 4 to 5 offers in hands. கையில ஒரு 4-3 ஆஃபர் கையில வச்சுக்கிட்டு தான் இன்டர்வியூக்கு வராங்க. இப்ப சொல்ல மாட்டாங்க, வேலை கிடைச்சிருவாங்க, ப்ராசஸ் பண்ணி ப்ரெப் பண்ணி அசஸ்மெண்ட் முடிச்சு பேக்ரவுண்ட் செக் ஓடிட்டு இருக்கோம். there are a lot of companies doing background check, right? அந்த டைம் பார்த்தா தெரிய வரும், இல்ல நீ வேற வேலை கிடைச்சிருச்சு, நாங்க ஜாயின் பண்றோம். So it is happening, Suren. It is definitely happening. I believe there's about almost 3,600 agencies in Malaysia who are active doing recruitment business. So what really matters here is, we really got to stand out lah. Our profiling, our screening, the kind of questions we ask our candidates has to be on spot on. Yet we cannot avoid these challenges. It is something that's going to be there. நம்ம எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர்லி ஸ்கிரீன் பண்றதுலாம் இருக்கு. இப்ப
இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 years பேக் நீங்க போங்க, just say like maybe our parents or maybe our elder siblings or something, அவங்க வந்து அந்த கடினம் ஒழிப்புன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அந்த வேலை தேடுறதே ஒரு ஒழிப்பு. ஸோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் போனீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஈவன் பி ஆல்சோ லைக் தட் when you first went to work and all that, அப்ளிகேஷன் ஃபார்மே 4-5 பேஜ் இருக்கும். அதே முழுசா எழுத சொல்லுவாங்க எல்லாமே. முழுசா அது எழுதுறதுக்குள்ள 1 hour ஆகும். தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்ல. ஆனா இப்ப ஓகே லெட்ஸ் கோ பேக் டு ஃபார்ம் பிசினஸ். ஆனா ஒரு ஹையரிங் ஆளா பார்த்தா, இஃப் திஸ் பர்சன் இஸ் டேக்கிங் ஹிஸ் டைம் லுக்கிங் ஃபார் ஜாப் கமிங் அண்ட் ஃபில்லிங் அப் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அதே ஒரு ஒழிப்பு. இன் மை ஐஸ் ஐ ஃபீல் ஓகேல, இங்கே ஆரம்பத்திலே இஸ் புட்டிங் சோ மச் எஃபர்ட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் a ஜாப். ஆனா இப்ப with all these platforms and all, applying a job has become so easy for everybody. Applying a job, I'm not talking about getting a job, I'm talking about applying a job has become so easy. Does this இது வந்து candidate deteriorate பண்ணுமா? Does the quality of the candidate reduce because everything is easy for them now? Definitely. Apply and all. So there is no அந்த effort கிடையாது. ஒரு கஷ்டப்பட்டு இந்த வேலை நான் கஷ்டப்பட்டு தேடினனால தான் நான் அத்தனை வருஷம் உட்காந்துருக்கேன். இந்த வேலை அந்த பேச்சுக்கெல்லாம் இப்ப இடமே கிடையாது. இப்போ வந்து பிகாஸ் ஃபைண்டிங் அ ஜாப், அந்த ஜாப் சஸ்டெயின் அந்த ஜாப்ல தேடி போய் நான் உட்கார்றது வெரி ஈஸி ஆயிடுச்சு. டஸ் இட் மீன் தட் வி ஆர் ப்ரொடியூசிங் வீக்கர் கேண்டிடேட்ஸ்? இல்லை சுரேன். ஸோ நம்ம 20-30 years பேக் போனோம்னா ஒரு ஊருக்கு பினாங்கி போகிறோமே, இப்போ இருக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவ்வளோ இல்லை. ப்ராப்ளி 20%, 30% தான். இப்போ வந்தீங்கன்னா ப்ராப்ளி அகெயின் ஸ்மால் இதுதான். இப்போ இருக்க உங்களுக்கு பிபிஓஸ் எல்லாமே. அப்போ அதுவும் இல்லை. ஸோ அப்போ உள்ள வேலை வாய்ப்பு கூட, எம்ப்ளாய்மெண்ட் குறைவு. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் இப்போ எம்ப்ளாயி மார்க்கெட். ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் நம்மளுக்கு 37 million பீப்புள் இருக்கும். அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3% தான். which is 37 million people we are talking about 200,000 people தான் வேலை வாய்ப்பு இருக்காது இருக்கும். மற்ற இடத்துல திரும்பி ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தட் மீன்ஸ் ஜாப் வாய்ப்பு ரொம்ப இருக்கு. ஸோ அதனால டிமாண்டிங் அதுக்குனால தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு. ஐ சி. ஸோ ஈஸினஸ் சொல்றதோட, இப்போ நாளைக்கு நான் போய் வேலைக்கு ஃபேக்டரியில ஒரு 25 வருஷத்துக்கு நான் மோட்டர் எடுத்துட்டு ஜவத்தான் கோசம் போட்டானோ, உள்ள போனேன் சுடா பண்ணும் தடவை கோசம் சொல்லிடுவாங்க. அங்க போட்ட எடுக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. 10 இடத்துக்கு நான் போன ஒரு வேலை கிடைக்க கஷ்டம். ஆனா இப்ப 10 இடத்துக்கு போட்டாங்கன்னா 10 இடத்துல வேலை இருக்கும். நான் சூஸ் பண்ண எந்த கம்பெனில ஜாயின் பண்ணேன். ஸோ பிகம் எம்ப்ளாயி மார்க்கெட் தான். So but இது வந்து it doesn't mean that the candidates are getting poorer. It's easier for them, so they leverage on it. கரெக்ட். ஸோ இப்போ அடிஷனல் எஃபர்ட், முன்ன நம்ம எஃபர்ட் போட மாட்டோம். இப்போ மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சி அவங்க அடிஷனல் எஃபர்ட் போட்டாங்கன்னா இட் பி வெரி கிரிட்டிக்கல். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. ஸோ இப்போ ஏஐ ஜாப் போர்ட்டல் டிஜிட்டலாக வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னச்சும் இம்பாக்ட் பண்ணுமான்னு. தேர் சர்டன் திங்ஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டச்னு சொல்லுவாங்க. தட் ஹியூமன் டச் வில் நெவர் டை இன் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஒன் டாக்டர், ஏஐ உட்காந்து டாக்டருக்கு மருந்து கொடுக்க முடியாது, ஹியூமன் உட்காந்தாகணும். அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட், ரோபோட் ஏஐ உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஹெச்ஆர் நீங்கள் எவ்வளோதான் டிஜிட்டல் வந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை. இப்போ எனக்கு ஹெச்ஆர் படிச்சிருக்கேன், லெட்ஸ் சீ நான் ஹெச்ஆர் மேனேஜர் ஆகப்பேன். பட் எனக்குன்னு ஒரு நீட்ஸ் இருக்கும். நான் ஹெச்ஆர் மேனேஜரில் ஐஆர்இஆர் தான் செய்ய போகிறேன். எனக்கு இந்த மாதிரி கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் நான் பேசுகிறப்ப தான் அந்த ஹியூமன் டச் வேணும். ஸோ தி ஆர் சர்டன் இண்டஸ்ட்ரி வில் நெவர் டை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் ஹெச்ஆர் லைனில் வந்துட்டு எனி கம்பெனி ஹெச்ஆர் இருக்கவங்களும் அவங்களுக்கு சர்வைவல் will be much more longer. Nice, beautiful. Actually, it's a very nice. You see, because now I'm under impression of because this is just my opinion, not opinion. I'm under impression that when you get things easy, you tend not to appreciate it. And the mindset like, okay, let's go back to SME. When we talk about SME, just now we talked about the size of staffs in SME. There's probably 5 to 10 people. ஒரு ஸ்டாஃபா இருந்துகிட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் for the staff to own the business. I say own the business is like make it yours for the sustainability of the business. இது ஒரு ஸ்டாஃப்ல மைண்ட் செட், ஒரு யங்ஸ்டர் மைண்ட் செட்ல இருக்கா அவங்களுக்கு போய், especially to SME, I want to own the business, I want to take charge of the business so that I know at the end the company also will be making money and I will probably get bigger position. Do the current kind of youngsters, இன்னைக்குள்ள young மக்கள்ஸ் do they have these thoughts, owning a business, owning your job? Yes, I would say yes. Sashi can add on. So இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு 2 பேர் they are still working with us.
they are getting some guidance from Sashi, but they're not going to into எங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வரதுக்கு விருப்பம் இல்லை, but he wants to run his own businesses. So இப்போ இங்க ஜாயின் பண்ணது வந்துட்டு இப்போ அவங்க HR கத்துக்கணும். So then what we did, okay, so உனக்கு இன்னும் 1.5 year இருக்கு, உன் ஜாப் ஃபண்டமெண்டல் இதுதான். So what we did, one day வந்துட்டு ஒரு half an hour நம்ம allocate பண்ணிருக்கோம். Okay, you going to sit with finance, understand the AR, account receivable, account collection கத்துக்கோ, so sales என்னென்ன செய்யணும், so basic stuff கத்துக்கோ சொல்லிட்டு surprisingly he is very very clear. Intake போய் அந்த இன்டென்ஷன் கிளியரா சொல்லிட்டாரு. So if you I mean மத்தவங்க தெரியல, so எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இயர்லி we have seen 20% of the new generation asking this question. Okay, what about you, Shish? What's your opinion in the wonder opinion? Yeah, so like what this one mentioned பண்ணால, நம்ம ரிஃபர் பண்ணது வந்து பேசிக்கலி our own people. அந்த ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கே, பிசினஸ் கத்துக்கணும், தொழில்னா என்னது ஃப்ரம் ஸ்கிராச், சேல்ஸ் செய்யணும். ஏன்னா அது இன்னும் சேல்ஸ் பண்ணாதான் நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவேன், நான் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ண முடியும், என் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு நான் கத்துக்க முடியும். ஸோ இருக்கேங்க, there are people, but generally in the market also like I will say, like you mentioned, making things easy, spoil a lot of choices, has also contributed to sort of behavior where tirapa attitude la. Example, when you know I mentioned people are applying for jobs, when they go to job street they apply for 10-15 positions, right? So sometimes too many jobs apply pannala, they don't know what they are applying. Right. They don't know whether they apply for a job with Prosper Mentoring or with Brain Hunters or with Kelly Services and so on. So the moment recruiter calls in, when they ask, obviously they wouldn't know lah, right? But what is even more sad is they don't even know what job they applied for. It's a randomly blasting applications apply பண்ணிட்டு, and basic stuff கேக்கும்போது கம்பெனி பேரு இல்ல ஜாப் ஸ்கோப் சொல்லி கேக்கும்போது கூட, let's say they apply for a probably sales executive, telesales or telemarketing or customer service. When we ask them this is the job you applied for, do you know what it's all about? They hardly கஷ்டப்படுறாங்க பதில் சொல்றதுக்கு. ஏன்னா அவங்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அங்க இருக்கு, ஜாப் ஆட்ல இருக்கு, ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ஆனா never go through, அது bother பண்ணல. இப்ப லைக் மிஸ்டர் மோகன் இப்ப அழகா சொன்னார்ல, ஒரு படம் பாக்குறதுக்கு, எக்ஸாம்பிள் கூலி படமோ இல்ல நீ லேட்டஸ்ட் மூவி வரும்போது அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு பார்த்துட்டு தான் அந்த இறுதி கட்டி மூவி பார்க்க போறாங்க. ஈவன் ஒரு ஃபோன் வாங்குறது கூட we will tend to check அந்த ஸ்பெக்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன பெனிஃபிட் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா sadly ஒரு வேலை வாய்ப்புன்னு வரும்போது அது கம்பெனி என்னதான் என் ஜாப் ஸ்கோப்பு, நான் இந்த ஜாப் ஸ்கோப் செஞ்சா நான் லேர்ன் பண்ணலாம், நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணாங்க என்ன ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த தாட் இல்லை. ஸோ தட் இஸ் வை நிறைய கேண்டிடேட்ஸ் நான் மீட் பண்ணும்போது என்னை வந்து கரியர் கன்சல்டேஷன் கேட்கும் போது, இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல்ஸ், ரைட், நான் இன்னைக்குமே அவங்க 3 விஷயம் ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்லி வந்து I'll tell them, இன்னைக்குமே ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாங்க, அந்த கம்பெனி பேக்ரவுண்ட் போய் செக் பண்ணுங்க, அந்த இண்டஸ்ட்ரி போய் பாருங்க, ஹவுஸ் இண்டஸ்ட்ரி இஸ் இட் நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியா, பூம் பண்ணுமா, மார்க்கெட் இருக்கா உங்களுக்கு சரி பார்க்க சொன்னேன். ரெண்டாவது வந்து யுவர் ஜாப் ஸ்கோப், வாட் இஸ் யுவர் ஜாப் ஸ்கோப், இந்த ஜாப் ஸ்கோப் நான் செய்யறதுனால எனக்கு வந்து கரியர் பாத்வே இருக்கா, நான் வந்து இப்போ நல்லா லேர்ன் பண்ண முடியுமா, லேர்ன் பண்ணி அடுத்தது மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸ் டவுன் தி ரோட் கேன் ஐ ஏர்ன் வெல், அந்த ப்ராஸ்பெக்ட் இருக்கா சொல்லி பார்க்க சொன்னேன். மூணாவது இஸ் வெரி வெரி குரூஷியல் சுரேன், என்னதுனாக்கா who we report to, because who we report to determines whether we make it or break it. அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். இது 3 விஷயம் தான் நான் எப்பயுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ when I share these things to them, they'll be like, oh, some of them do take note, and this is how we create awareness also, Suren. Because we don't only talk to candidates who are applying for job with us and we call them, walk-in வராங்க, அதுக்கு தகுந்து we are also doing a lot of career talks with universities and colleges and talking to the future workforce, the students, the future leaders. So இவங்களையும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். Okay, I have a question for Mr. Mohan. Shashi mentioned just now, in Malaysia there's about இப்போ ஒரு 3800 என்னமோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஜாப் அப்ளிகேஷன், ஜாப் சர்ச்சிங். இஸ் தட் ட்ரூ, Shashi?
more or less around that, right? It's Especially a agencies. competitor. Okay, So, agency. Oh, no, workforce okay. companies எங்க மாதிரி. Let's narrow it down to like just say digital platforms to apply. This maybe there's 100 of them. So 100 platforms இருக்கு. Apply பண்ணுங்க jobs 3 jobs 6 jobs 4 jobs or whatever. இவங்களை வந்து leverage பண்றது வந்து பெரிய பெரிய business MNCs leverage because of course it's not cheap. advertisement ஜாப்ல போஸ்ட் பண்ணியிருந்தா லிங்க்டின்ல இன்ஃபேக்ட் லிங்க்டின்ல கூட கோல்ட் மெம்பர்ஷிப் இருந்தா தான் நீங்க சாரி நீங்க பேட் தான் பண்ணணும் ஆட் பண்றதுக்கு ஒரு ஜாப். பிகாஸ் ஃப்ரீ போடலாம் ஆனா ஃப்ரீயோட வந்து ஆக கீழே தள்ளிடுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. Limited features. Limited amount of details you can put on that posting itself. இன்னைக்கு SME வந்து அவங்களோட மெத்தட் வந்து of searching for stuff, one is they expect walk-ins, second is their social media and all that, third is by the word of mouth. ஆனா I spoke with an SME owner and she அவங்க வந்து எப்பவுமே வந்து high turnover of staff இருந்தது. And அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, she cannot get good quality staff and she's blaming the hiring method. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, because I'm finding my candidates through social media, to walk-in and all, எனக்கு வந்து poor candidate கிடைக்குது. எனக்கு வந்து I don't want to use the non-professional word. They feel they get a lesser candidate when they use a smaller platform. இது வந்து உண்மையான ஒரு விஷயமா? And quality of candidate வந்து is it based on இப்போ LinkedInல வந்து account create பண்றது ஃப்ரீ தான். எல்லாமே anybody can create an account on LinkedIn and find a job, but that doesn't necessarily make you வந்து நீ வந்து good candidate னு சொல்ல முடியாது. That is why we exist in the first place, Suren. அதனால நம்ம இருக்கோம் as a workforce solution company. So என்ன ஆகுதுன்னா மிஸ்டர் சுரேன், இது போர்ட்டல் ஜாப் போர்ட்டல்ஸ் வந்துட்டு இப்போ மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மூவ் இன்டு சீனியர் ரோல்ஸ், ஐடி பேஸ், ஜாப் ஸ்ட்ரீட் வந்துட்டு மூவ் இன்டு லோவர் ரோல்ஸ் அண்ட் ஸோ ஆன். லிங்க்டின்ல வந்துட்டு மிடில் ரேஞ்ச் சீனியர் சிஇஓ சிஎஃப்எஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஐ வில் டிவைட் திஸ் டூ இன்டு டூ. ஒன்று வந்துட்டு நம்ம ஆக்டிவ் கேண்டிடேட் சொல்லுவோம், ஒன்று பேசிவ் கேண்டிடேட் சொல்லுவோம். ஸோ ஆக்டிவ் கேண்டிடேட்னா நீங்க எங்கேனோ பார்க்கலாம், ஜாப் சீட்ல நீங்க தரலாம், லிங்க்டின்ல தரலாம், எல்லா இடத்துலையும் தரலாம். பட் இந்த பேசிவ் காரங்கன்னா லெட்ஸ் சே someone like me, someone like Sashi, someone like you, நம்ம போய் ஐயோ பாஸ் நான் போர்ட்டல்ல போட்டேன், பாஸ் தெரிஞ்சு வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் மற்ற இடத்துல. ஸோ நான் சைலோ இருப்பேன். நாங்களாம் வந்து பேசிவ். ஸோ இப்போ முக்கால்வாசி ஒரு ஜாப் வந்து அட்வர்டைஸ் பண்ணி இப்போ ஹெச்ஆருக்கு மஸ்ட் பி சம்ஒன். எதுக்கு எங்கமே ஆள் கன்சல்டன்ட் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நாள் இருந்து இந்த ரிக்ரூட்டர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன ரைட்டான கேள்வி கேட்கணும். இப்போ ஃபைனான்ஸ் மேனேஜர் எடுக்கணும்னா ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு பேசிக் நம்மளுக்கு தெரியும் என்ன வேணும்னு. பட் இந்த எஸ்எம்இஸ்க்கு ஃபைனான்ஸ் மட்டும் பத்தாது. பிகாஸ் முன்ன இந்த ஃபைனான்ஸ் செஞ்சவங்க வெறும் ஏஆர் மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க நீங்க ஃபைனான்ஸ் மேனேஜர் ஓகே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நீங்க ஹையர் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஒழுங்கா கேட்க தெரியல, உங்க நீட்ஸ் நீங்க ரைட் பண்ண தெரியல. அப்ப என்ன ஆகும், நீங்க ஜாப்ல போட்டோன்னே என்ன இது கூட தெரியல, குவாலிட்டி சரியில்லை, நீங்க தேடுறது சரியில்லை. ஸோ வாட் யூ வாண்ட் அண்ட் வாட் யூ கெட், உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. So in some occasion என்ன ஆகும்னா, இந்த எஸ்எம்இஸ் மேஜர்லி எஸ்எம்இஸ் எம்என்சிஸ்க்கு இந்த பிரச்சனை இல்லை. அதனால இப்போ நாங்கள் எஸ்எம்இஸ் நம்ம அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எம்என்சிஸ் வந்து என்னன்னா they have funds and you know jobs is monster, LinkedIn is not cheap anymore. Correct. Yes. கம்பேர் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி எங்கமே ஒர்க் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் வந்து இஸ் மச் மோர் சீப்பராக இருக்கும் ஆக்சுவலி கம்பேர் பண்ணீங்கன்னா. they don't understand. So that is challenge. So quality of candidate job street LinkedInல கிடைக்கிறது குவாலிட்டி இல்லைன்னு சொல்லல, எல்லாம் குவாலிட்டி ஸ்டாஃப் தான். ஸோ இதே கேண்டிடேட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னொரு 3 மாசம் கழிச்சு அவனை பார்த்தா இன்னொரு இடத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பான். பிகாஸ் அவனோட எக்ஸ்பர்டீஸ்ல, அவன் சப்ஜெக்ட் மேத்த எக்ஸ்பர்ட்ல அங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கான். பட் உங்க தேவைக்கு அவன் சரியா வரல. ஸோ அதுதான் ப்ராப்ளம். Thank you. So very well pointed out by Mr. Mohan, Suren. And the fitment பண்றதுக்கு வந்து நம்ம that's why we come into picture. நம்ம நல்லா ஸ்கிரீன் பண்ணி நம்ம பார்ப்போம் அது கேண்டிடேட் சூட்டபிளா இல்லையா. அண்ட் ஆல்சோ he highlighted about active candidates and passive candidates. Not necessarily active candidates are the ones who are suitable for the role. So passive candidates are those who are not actively looking for a job, but we approach them from our database, we will head on them, and then பார்ப்போம் எல்லாமே ஃபிட்டா கரெக்டா சொல்லி தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் ஹைரிங் மேனேஜருக்கு, right? And also talking about SMEs, see like most of the recruitment agencies out there நிறைய வந்து MNC டார்கெட் பண்ணுவாங்க. because you feel like MNC நாக்கா அந்த ஹைரிங் பட்ஜெட் இருக்கும், அந்த ஃபண்ட் இருக்கும், they'll be able to afford our services and so on. But to my surprise, this past couple of years going and meeting customers, we've been talking a lot of SMEs because we are not
not say that we're not selective, we are selective. As long as the SME companies என்ன சொல்றது legit business இருக்காங்க, அவங்க உண்மையா தேவை இருக்கு, proper business இருக்காங்க, we will support them no matter how low is the fees or the margin, so it's still fine. பட் எம்என்சிக்கு வந்து அதுமாதிரி கிடையாது இல்லை. எம்என்சி ரிக்ரூட்மெண்ட் இன்டர்நேஷனல் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு சர்டன் டார்கெட் இருக்கும். சேலரி பிலோ 5,000 செய்ய மாட்டாங்க, 5,000 பர்ஃப் தான் செய்வாங்க. அதுமாரி சர்டன் கிரைட்டீரியா இருக்கும். பிகாஸ் அவங்க ஆப்ரேஷன் காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கனால அதுமாரி சாய்ஸ் இல்லை அவங்களுக்கு. பட் நம்ம அப்படி கிடையாது. ஹேண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப எஸ்எம்இ சப்போர்ட் பண்றோம், எஸ்எம்இ போய் பார்க்குறோம். அண்ட் நம்ம போய் பேச்சு கொடுத்து சர்வீஸ் ஆஃபரிங் ஷேர் பண்ணும்போது they are very shocked, you know, they're like, ஓ இதெல்லாம் இருக்கா, ஓ இதெல்லாம் எனக்கு பண்ணலாமா, எனக்கு தெரியாத, ஓ உங்க ஃபீஸ் இந்த இவ்வளவுதானா சொல்லிட்டு அவங்க ஒரு ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஐ திங்க் SMEs definitely need that kind of support. They have that hiring requirement. They also have that budget. It's just that and the awareness இல்லை. So yeah. ஸோ வாட் தி கேன் டூ சுரேன், ஸோ உட்காந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு எனக்கு என்ன வேணும் சொல்லி அவங்க பாஸ் கூடயோ இல்லை அந்த ரைட் ப்ரிஃபரன்ஸ் எழுதிட்டாங்கன்னா அந்த ஹெச்ஆருக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து. ஸோ தே கேன் ஸ்டில் யூஸ் லிங்க்டின், தே கேன் ஸ்டில் ஜாப் ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அந்த மேட்ச் மேக்கிங் எப்படி சொல்லிட்டு அந்த இதை கற்றுக்கிட்டாங்கன்னா வில் பி பர்ஃபெக்ட்லி மேட்ச். அது அந்த இஷ்யூ வராது. ஓகே, இப்போ எம்என்சி இருந்தாலும் சரி, எஸ்எம்இ இருந்தாலும் சரி, ஒரு எம்ப்ளாயரை இருந்துகிட்டு do you feel வந்து like a continuous education or skill development is necessary for your staff? ஒரு employer point of view இது நான் யோசிக்கிறப்ப, and should employer provide this to their candidates in terms of sustaining them for long term? Very very critical. I think this is the discussion we had with Sashi. இப்போதான் போன மாதிரி தான் நம்ம யாயா செலக்ட் பண்ணி நாமளே அனுப்புவோம். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸாக போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஸ்டாஃப் இந்த கிரைட்டீரியா நம்ம எடுத்தா கூட இப்போ மார்க்கெட்டுக்கு தேவைப்படுறது மாற்றமாக ஆகுது. ஸோ ஏஐ உள்ள வருது. ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்டாக இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து முன்ன இன்வாய்ஸ் மேனுவலாக அனுப்புவாங்க, இப்போ ஆன்லைன் வருது. ஸோ ஐடி பேஸ் கற்றுக்கணும். ஸோ எல்லாம் வந்துட்டு டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸ்கில் டெவலப்னு சொல்லுவோம், அப்ஸ்கில்லிங் சொல்லுவோம். ஸோ அதில் மல்டிபிள் மெத்தடாலஜி பாய்க்கலாம். பட் இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். அதனால தான் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஹெச்ஆர்டிஎஃப் ஃபண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹெச்ஆர்டிஎஃப் பட் சர்டன் எஸ்எம்இஸ் வந்து 10 ஹெட்கவுண்ட் கீழேயோ 15 ஹெட்கவுண்ட் கீழேயோ ஐ திங்க் 10 பிலோனா அவங்க ஃபண்ட் பண்ண தெரியல. பட் இஃப் தே கேன் ஜஸ்ட் அலோகேட் அ மந்த் அபவுட் சர்டன் அமௌண்ட் அந்த ஆளுக்கு ஒரு பேசிக் சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணால் ஒன்று அந்த கேண்டிடேட்டுக்கு மோட்டிவேட் ஆகும். என்னையும் அனுப்புறாங்களே ட்ரைனிங்க்கு சொல்லிட்டு பேசிக் காஸ்ட் அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ப்ரொகேசிவ் காஸ்ட்க்கு நம்ம அனுப்பலாம். காஸ்டிங் காசே இல்லாம கூட ப்ரொகேசிவ் காஸ்ட்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அக்கவுண்டிங் பத்தி அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பேசிக் சின்ன சின்ன திங் அனுப்புனா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். when they come back, ஓகே நீ அனுப்பிட்டாங்க, நான் நினைச்சு கத்துக்கிட்டு நான் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு they will come back and tell the bosses இதெல்லாம் சொல்றாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட், நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ திங்க் வெரி 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 நீட் at this juncture. That's from my point of view. Sashi, from your point of view? Definitely Suren. அது நான் actually I'm a person who is a firm believer learning should be continuous. என்ன வயசானா கூட லேர்னிங் வந்து எடுத்துட்டே இருக்கணும்னு. பட் நம்ம சம்டைம்ஸ் வேலையில பிஸியா இருக்கனால நம்ம அது முக்கியத்தை வந்து மறந்துடுவோம். நம்ம யோசிப்போம், ஓ சரி இதான் அட்வைஸ் பண்றோமே, கைட் பண்றோம், மெத்தோ பண்றோம்னு. பட் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம், ஐ மீன் தயாரிக்கிறோமா, ஒரு டெடிகேட்டட் ஹவுஸ் வந்து அலோகேட் பண்றோமா சொல்லிட்டு நம்ம as bosses, as employees, we should be considering that, because end of the day it's all about empowering them, upskilling them. It's going to be a win-win solution for both sides, for their personal and professional development. கம்பெனிக்கும் திருப்பி வந்து அது ஹெல்ப் பண்ண போகுது, கான்ட்ரிபியூட் பண்ண போகுது இல்லை. ஸோ அங்க பாசஸ் they have to open their eyes, கண்ணு திறந்து அவங்க should start giving முக்கியம் for this training part. You see, So, this but sorry Mr. Mohan. இது வந்து இட்ஸ் வெரி ட்ரூ. என்னோட வீட்டுக்கிட்ட வந்து முன்ன ஐ திங்க் சஷினோஸ் மிஸ்டர் ரூபன் ஹேர் கட்டிங் ஷாப், ரைட்? ஸோ அவர் வந்து he is a transformation man. I have a lot of respect for him. அவர் வந்து ஆரம்பித்த காலத்துக்கு he's a barber. அவர் 15 வயசுல இருந்து முடி வெட்டிட்டு இருக்காரு. அதுதான் குடும்ப தொழில். ஆனா அவருக்கு எனக்கு என்ன பிடிக்கும், அவர்கிட்ட வந்து அவர் கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணாரு. ஈவன் தோ அவர் முடிவெற்ற தொழில இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அப்போ வந்து சலூன், இப்போ ஃபியூ சலூன்ஸ் ஸ்டார்டட் ஆஃபரிங் மாடர்ன் ஹேர் கட்டிங் கிளாஸஸ்.
ஸோ அவர் அங்க போயிட்டு மாடர்னான ஹேர் கட்டிங் கத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பார்பர்னா யூஸ்வலா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஹேர் கட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போனா இங்க கோரியை பண்ணணும், அங்க கோரியை பண்ணணும், இங்க இருந்து லைன் வரணும், அங்க இருந்து லைன் வரணும், பின்னாடி இருந்து முன்னுக்கு வந்து ஒரு ஹைவே கட்டணும். அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் செய்யறதுக்கு. பட் அப்கோர்ஸ் அந்த ஒரு ஒரு வயசான பாபர்னா அவங்க எதிர்பார்க்க முடியாது. இப்ப ஷேவிங், அப்ப எனக்கு ஷேவிங் தாடி ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு வந்து கொஞ்சம் ஓடினாலே அப்செட் ஆயிடுவேன். அதனாலயே சில கடைங்க வந்து செய்ய மாட்டாங்க. நான் போனாலே ஐயோ ஐயா தாடி எல்லாம் செய்ய முடியாது, நீங்க வேற கடை பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே வந்து இப்போ நிறைய வந்து courses for barbers to learn and all. So when you talk about SME and the limitation to continuous learning வந்து கிடையாது. நிறைய இருக்கு. NTW and all many learning industries has come. So External training week. yes, ஒரு பாஸா இருந்துகிட்டு my advice is don't just send your stuff. You go together with them. நீங்க Yep, ஒண்ணா உட்காந்து போங்க, டுகெதர் லேர்ன் சம்திங் டுகெதர். ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. எஸ், ஒரு ஆமா. ரிஃப்ரெஷர் இருக்கும். No matter how good of a boss நீங்க இருந்தா கூட நீங்க எல்லாமே கத்துக்க முடியாது பாருங்க. There's no such thing as a perfect boss. Surin, you won't believe me, even this realization I had last week. நம்ம வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. None of us are perfect, right? We all need that training constantly, right? நம்மளுக்கு வந்து அது இருந்தா தான் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். So சில I have always considered myself to be a social media e-commerce specialist. எனக்கு வந்து நான் எப்பவுமே பேக் ஆஃப் மை ஹெட் வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, சோஷியல் மீடியா நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது, இ-காமர்ஸ் நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த பேக் ஆஃப் மை ஹெட் I always had this. ஆனா few days ago one of my former students, என்னோட former students வந்து மெசேஜ் பண்ணாங்க, சார் எனக்கு வந்து ஷாப்பில் இந்த மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி இன்னும் சேஞ்ச் பண்ண போறாங்களா, கேன் யூ ப்ளீஸ் கைட் மீ. நான் பார்க்கும்போது நான் ஷாக் ஆயிட்டேன். பிகாஸ் ஐ டிடன்ட் நோ தட் they are changing something very crucial in Shopee, meaning that now one IC is only limited to one shop. Minna வந்து Shopee, you can open multiple Shopee shops. Now they only want you to open one. This is to avoid scams and multiple scams going on. So and the method of to verify a business, if you have multiple business, Shopee has given you a time frame that நீங்க வந்து அடிக்கணும், இல்லைன்னா நாங்க அடிச்சிருவோம். ஸோ அது கம்பைன் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி வந்திருக்கு இப்போ ஷாப்பில. கம்பைன் bring all your business just under one roof. அது எனக்கு தெரியல. என்னோட ஸ்டூடெண்ட் கேட்கும் போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. லைக் ஐயோ, I should have spent time learning on this. I forgot to update myself. And as a e-commerce guy who I treat my students as they coming to me as a customer with a charge பண்ணுவாங்க for whatever, and I should know, I should have this knowledge in the back of my head. I cannot அதுக்கு வந்து கேட்கும் போது தான் எனக்கு 2 days கொடுங்க, நானும் கத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. It doesn't reflect very well. அதனால ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ எந்த தொழிலா இருந்தாலும் சரி, பாஸ் வந்து எப்பவுமே ஒரு படி மேல இருக்கணும் ஸ்டாஃப் விட. You shouldn't have staff who knows more than you, or you should not at any time know anything lesser than your staff. You have to be able to ஒரு புதுசா ஏதாச்சும் ஒரு கண்டுபிடி வந்து சொல்றாங்களா, you have to learn. இப்போ அதெல்லாம் like AI and whatever all this knowledge ஒரு பாஸா இருந்துட்டு first you know. So continuous learning வந்து is one of the best methods for me if you ask me. SME, especially SME, நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து நீங்களே ஃபண்ட் பண்ணிட்டு ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா it morally boosts moral boost வரும். அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, என் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ put a lock on them, sign a contract 1 year sign பண்ணுங்க, அது ஹார்ம் கிடையாது. Mr. Mohan, what do you think about it? Yeah, very true. So but very very relevant. But இந்த கேள்வி திரும்பி எஸ்எம்எஸ் நம்மள்ட்ட கேட்பாங்க. ஆமா நீங்க சொல்றீங்க பட்ஜெட் இருந்தாங்க அனுப்பி வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்ஜெட்டை நம்ம அலோகேட் பண்றதுக்கு முன்னுக்கு மற்ற மெத்தடாலஜி செய்யலாம். ஸோ we have a very very good gurus. எட்வர்ட் டி போனோ, 6 thinking hacks பத்தி பேசுவாரு. ஜான் சி மேக்ஸ்வெல் 7 ஹேபிட்ஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ as a leader அவங்க ஒரு புக்கை படிக்கணும். சிம்பிள் தான். 7 ஹேபிட்ஸ்ல எட்வர்ட் டி போனோ பத்தி படிக்கிறோம், 6 thinking hacks பத்தி படிக்கிறோம். ஸோ அதை என்ன செய்யணும்னா திரும்பி டீம்கிட்ட கொண்டு வந்துட்டு, ஓகே இந்த வாரத்துல நீங்க உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 பேஜ் படிச்சுக்கோ, நீங்க 20லேருந்து 30 படிக்க, நாளைக்கு நீ எதுலேருந்து கத்துக்கிட்டியோ எங்கள்கிட்ட வந்து சொல்லு, நீங்க என்ன கத்துக்கிட்டோ எங்களுக்கு சொல்லிட்டு ஒரு half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி additional 1 week நம்ம பட்ஜெட் தேர்ற வரைக்கும். பிகாஸ் எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் செய்யற வரைக்கும் இது டெம்பரரி தான், இது லாங் டேர்ம் சரி வராது. பிகாஸ் நம்மளே ட்ரெயின் பண்ணது நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் ஷார்ட் டேர்முக்கு அவங்க இந்த பிளானை செய்யலாம். ஓகே,
Okay, yeah. You see, in fact, actually, இப்போ training சொன்னாலே training or learning it's not, if you rewind back 10-15 years ago, it was something that SME couldn't afford. Afford பண்ண முடியாது, 15-20 years ago. ஆனா இப்ப SME சொல்றாங்க, இல்ல இந்த பட்ஜெட் இல்லைன்னா, no, I think it's funny because NTW is free. National Training Week is free. It runs for an entire month. Uh, and Month of June entirely தானே? free. It's certification, somehow the certification, it comes with a certification. So அது இருக்கு. Then you have your HRDF cop. If you have more than 10 people already in your establishment, you can reclaim back whatever you pay for training for your staff. In fact, when it comes to the food industry itself, நிறைய training in the food industry. You've got pembersihan, your cleanliness level 1, your cleanliness level 2, cleanliness level 3. இதெல்லாம் இருக்கு. And this is all claimable. திருப்பி claim பண்ணலாம். And where you claim in your taxes. நீங்க டேக்ஸ்ல கிளைம் பண்ணலாம் திருப்பி. Of course, any SME nowadays, SME சொன்னா அவங்க டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. So you claim back your taxes. Doesn't mean that I don't have a budget for this. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் it's not a good reason. நான் முன்ன பழைய இடத்துல வேலை செய்யும் போது many of the bosses don't care. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க, நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தெரியலையா, நீங்களே போய் கத்துட்டு செய்யுங்க. நான் உனக்கு வேலை கொடுத்துட்டேன், என்னோட வேலை உனக்கு வேலை கொடுத்துட்டேன். ஆனா இப்ப now, in fact, the company that I'm working in now also, they are emphasizing on continuous learning. அவங்க அப்பப்ப LinkedIn also have a lot of free training modules. Yeah, exactly. அவங்களே அனுப்புவாங்க, okay, today this batch 5 of y'all come and sit down inside the room together, let's sit down and watch this course together. Working hours நம்ம செய்வாங்க, working hours செஞ்சுட்டு, so எங்களுக்கு என்னன்னா, okay, they are emphasizing importance. எங்களுக்கு I don't want to leave. அது ஒரு மைண்ட் செட் பண்ணணும். So I firmly believe continuous learning is regardless of the size of your business, effort எடுத்து நீங்க செய்யணும். சின்ன சாப்பாடு கடையா இருந்தாலும் சரி, அங்க தமிழக சாப்பாடு ஓரமா வச்சு தமிழக சாப்பாடு செய்யறாங்க. அவங்களோட மெனு டெய்லி அப்படித்தான் இருக்கும். கோழி, ஒரு 2-3 கோழி, விதமான கோழி இல்ல சோறு. டேக் டைம். ஓகே, எனக்கு மத்த சமைக்க தெரியாது, எனக்கு இதுதான் சமைக்க தெரியாது. யூடியூப்ல அவ்வளவு பேர் போடுறாங்க வீடியோ சமைக்க வீடியோ. உட்காந்து நீங்க உங்க ஸ்டாஃப் உட்காந்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஒன்னா புதுசா bring in பண்ணி, so அவங்க staff will be excited. Okay, I want to sell something new. Correct. Very true. Yeah, very true. Continuous simple மங்கி சேவையை அவங்க செய்யலாம். வர கஸ்டமர்ஸ்ட்ட என்ன சாப்பாடு உங்களுக்கு அடிஷனல் செஞ்ச ஜப்பனீஸ் ஃபுட் பிடிக்குமா சொல்லிட்டு கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட மெஜாரிட்டி ஒரு டிஷ் ட்ரை பண்ணலாம். I think you got a point. Correct. You see, in the boss as a staff, I would want to look up to my boss. Boss I look up I don't want to look down on the boss. If at any point எனக்கு boss என்னோட boss பத்தி, என்னோட bossக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தெரியும், என் boss விட எனக்கு எல்லாமே தெரியும் அந்த வேலை பத்தி, அந்த மரியாதையே போயிடும். There will not be that amount of respect, and this is where sustainability takes a issue. Because as a boss or a SME இருந்தாலும் சரி, MNC இருந்தாலும் சரி, if you don't upgrade, you don't expect your staff to upgrade. Because you yourself are not upgrading. நீங்களே அப்படித்தானே இருக்கீங்க. அப்ப இன்னொரு முக்கியமான டேர்ம், அந்த காலத்துல நம்ம எப்படி செஞ்சோம் தெரியுமா? அப்போ இதெல்லாம் பேச்சே கிடையாது. நோ, அந்த காலத்து அந்த காலத்தோட முத்து படம் இப்போ ஓட விட்டா ஓடாது. அந்த மாதிரி இருக்கு. இல்ல இப்ப பிள்ளைங்கள்ட்டே அந்த ஆமா, மாடர்ன் your digitalization. You see many SMEs நான் ஒண்ணு பார்த்தது many of them are very afraid of digitalization. அந்த நம்ம என்னதான் சொல்றோம் தெரியுமா? லிங்க்டின் ஒரு ஜாப் போஸ்ட் பண்ண நம்ம காசு கட்டணும், ஜாப் ஸ்ட்ரீட்க்கு நம்ம காசு கட்டணும், இன்ஃபேக்ட் ஒரு சோஷியல் மீடியா ரன் பண்ணதுக்கு we need to spend money. It's actually இது ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? LinkedIn has given you 2 options. If you want your job to have higher traffic, you pay, but you can still post a job with me for free. ஆனா ஒரே ஒரு வேலை தான். ஆனா இதை ஹையர் பண்ணி முடிச்ச கார்டு நீங்க டிலீட் பண்ணீங்கன்னா இன்னொரு வேலை நீங்க போடலாம். There are free options in all, regardless of your social media or your job searching platforms. But SMEs, they are very afraid of digitalization, because last year we worked with a lot of SMEs. அவங்களுக்கு ரொம்ப பயம், அந்த ஐயோ கம்ப்யூட்டரா, டிஜிட்டலைசேஷனா, ஐயோ we last year we did some QR code training and all. அவங்களுக்கு அதுலயே அவ்வளவு பயம் இருந்தது. QR code கடையில வைக்கிறதுக்கே அவ்வளவு பயம். இது எவனாச்சும் ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணுவானா? QR code bank தான் வருது. So it affects as a boss, if you don't want to upgrade, of course உங்க staff இருக்க மாட்டாங்க. Because
அது கௌரவம்னு ஒண்ணு இருக்கும்ல. நான் வேலை செய்யற இடத்துல வந்து அப்படியே பழைய இடம் இருக்கு. In fact, a few days ago, I went to a shop. I wanted to pay them in QR. Sorry, we started QR code via cash. I immediately walked out. I said, "What nonsense! You don't have other method of payment than cash." And that staff will. I mean, of course, I should be more nicer, but it demoralizes that. And the staff will Yeah. demoralize them. And I think ஒரு காரணமா இருக்கும் தெரியுமா அவங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு because they are not changes. True. Who 2025ல வந்து கேஷ் அக்செப்ட் பண்றது தான் ஒரு வியர்டான விஷயம் என்ன கேட்டா. ஆமா உண்மைதான். So yeah. So let's talk a little bit about this. Is digitalization very important when it comes in fact into hiring itself? How much of digitalization plays a part in hiring? So but digitalization, let's say a big job portal like LinkedIn or even Monster per se or even JobStreet per se, இவங்க இல்லைன்னா எங்களால சர்வைவ் பண்ண முடியாது. 32 million people நாங்க எப்படி ரீச் பண்ண போறோம்? எந்த மாதிரி மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணணும்? முடியாது. ஸோ அதுக்கு மேல இப்ப லிங்க்டின் முன்ன வந்து நாங்க ஒன்னும் தேடணும். 300 ரெசுமி டவுன்லோட் பண்ணி அதுல சசி சொன்ன மாதிரி தான் அப்ளை நம்ம போஸ்டிங் போட்டது HR ஜாப். ஆனா அந்த 300 ரெசுமிஸ்ல 270 ப்ராபபிலி மெக்கானிக் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது ஒன்னொன்னா ஸ்கிரீன் எங்க டைம் ஒரு ரிக்ரூட்டர் வந்து ஒரு நாள் பூரா டைம் வேஸ்ட் பண்ணோம் ஒரு போஸ்டிங் பண்ணதுக்கு. ஸோ டிஜிட்டலைசேஷன் எப்படி எங்களை மாத்திருக்குன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மேட் போட்டு எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் சொல்லி 4 பாயிண்ட் போட்டீங்கன்னா டக்குன்னு அதே 300ல டக்குன்னு சுருக்கி 40 ஆக்கி கொடுத்தது. ஸோ டைம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அகெயின் எங்க ஸ்டாஃப்க்கு ஹாப்பியா இருக்கு. ஃபாஸ்ட் பிளேஸ்மெண்ட், ஹை கமிஷன், அந்த மூவ்மெண்ட்ல போறாங்க. ஸோ டிஜிட்டல் எங்க இண்டஸ்ட்ரி இஸ் வெரி 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 கிரிட்டிக்கல். ஸோ அகெயின் நீங்க சொன்ன மாதிரி எஸ்எம்இஸ் எங்க மாதிரி ஸ்மால் புத்திக் கம்பெனிஸ்லாம் என்ன பயப்படுவாங்கன்னா ஐயோ டிஜிட்டல் வேணும்னா எங்க பிசினஸ் போயிருமே, அது பேசாம எங்க போய் ஆளையும் பாய்க்கணும். நெவர். certain industries I mentioned will never die because human touch இருந்தே ஆகணும். So you cannot run away from human touch. Correct. So yeah, this is what I wanted to talk about, digitalization, because you see இப்போ இதுல இருந்து ஓட முடியாது. You cannot run away. அது வந்து let's just speak about television and all that. நம்ம முன்ன வந்து உட்காந்து RTM பார்ப்போம். இதெல்லாம் வந்து we watch news on RTM and all. And now I don't even watch RTM anymore. I don't even know my TV is capable of playing the channel anymore. ஒரு நியூஸ் வந்து நம்ம படிக்கணும்னா வந்து I get my news on TikTok or on Facebook. This is where I get my news. So in terms of hiring as well, in terms of sustaining business, I think moving digital is very good. I think சுரேஷ் முன்ன நம்ம டிவி டூவலாம் படம் பார்த்தாலும் 7 மணிக்கு 8 மணிக்கு செய்தின்னு தெரியும். அதுக்கு கேப்ல நம்மளுக்கு என்னென்ன நிகழ்ச்சி ஓடுறது நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் எஸ்ட்ரோ வந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க அடுத்த 2 ஹவர்ஸ் கழிச்சு என்ன படம் போறோம். ஆனா நாளைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ சேட்டலைட் டிவிஸ் இந்த நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் நீங்க எப்பயுமே என்ன தானே பாத்துக்கலாம். So you choose what you want to see. Exactly. So it's no longer time. Correct. Exactly. 8 மணிக்கு உட்கார்ந்து செய்தி முடிஞ்சு அடுத்து ரெஸ்டிங் போறோம். வெயிட் பண்ண தேவையில்லை எனக்கு. Correct. And it also works in the workforce. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முன்ன வந்து நியூஸ் பேப்பர் மூலமா நிறைய பேர் கிளாசிஃபைட்ஸ்ல வந்து ஒர்க் தேடுவாங்க. ஆனா only companies which have money can post on classified. Newspaper ads until today are so expensive. For an opportunity, 3,000 கிட்ட கேக்குறாங்க. I mean, sorry, I don't know. I mean, 1,000 or something. I'm not sure how much. So classifieds வந்து போடுறதுக்கு வந்து முன்ன வந்து only big companies are capable of putting on classifieds. And classifieds normally வந்தாலே என்ன பெரிய பெரிய வேலை இருக்கும், மேனேஜர், சீனியர் மேனேஜர், இல்ல சூப்பர்வைசர், இல்ல டாக்டர், அந்த மாதிரி தான் classifiedsல இருக்கும். So அந்த கீழே அந்த tier B இருக்குல்ல of staff, your service staff, your labor and all that stuff, they miss out. They don't know where to look for job. என்ன செய்யணும்னா அதான் சொல்ல சுத்தணும், மோட்டோ வச்சுட்டு காடி வச்சு சுத்தணும். ஆமா, பேனர்ஸ் பார்க்கணும். Yeah. So ஆனா இப்ப அந்த digitalization, that bridge has been it's gone. The bridge கிடையாது. இப்ப நீங்க LinkedInல பாத்தீங்கன்னா ஃபார்மேல் வேலை கூட இருக்கு. மோட்டோ ஃபார்மேல் வேலை. ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, if I will put this on LinkedIn, I might get a graduate who's probably have industry relevant education. Correct. ஒரு ஃபார்மேட் வந்து ஒண்ணு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்ல இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் எஜுகேஷன் வருது. But you see, they are also leveraging, which is good. So number one, you may actually be able to get better candidates than somebody who's walking in.
True. Yeah, True. Very true. because of the filterization process that they have. ஆமா. So yeah, so I want to talk about the next 10 years. அடுத்து வர ஒரு 10 வருஷத்துல SME and MNC என்ன issues face பண்ணுவாங்க staff ஹோல்ட் பண்றது the next 10 years? What do you think will be key issues of staff not being companies, MNC or SMEs not being able to sustain their staff? Does AI or anything be an issue? Or what behavioral next 10 years? Let's talk about this. The next 10 years, what issues companies will be facing to Okay. So I'll take this one. But before I go to this question, I wanted to actually add on a bit on the digitalization part. இது கண்டிப்பா நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. We have to embrace digitalization. And இப்படி சொன்னீங்களா LinkedIn கூட ஃபார்மேனோட வேகன்சி போறாங்க இப்ப கரெக்டா? பட் ப்ராப்ளி லிங்க்டின்ல இருந்து முக்காசி இருக்கு மெம்பர்ஸ் வந்து எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ். yeah, மலேசியா மட்டும் 6 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, ரைட்? மெஜாரிட்டி ஆல்சோ 95% 99% மோஸ்ட்லி ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் ப்ளூ காலர் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைக் த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேன், டெக்னீஷியன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், இந்த கிச்சன் ஹெல்பர்ஸ், அவங்கலாம் வந்து ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் இல்லை இருக்கே, மவுக்ரிஜா அதெல்லாம் இருக்கே. பட் how many of them have the awareness? Very, okay, very. I would like to add to this, Shashi. You see, okay, I totally get where you're coming from, but recently, in fact, this year, in number I worked with two skill-based colleges. In Ipoh, there is skill-based colleges. One is an electrical one, one is motor. இவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். நான் என்ன செஞ்சேன்னா their candidates, their students, just before graduation, final semester, they had அவங்க வந்து ஒரு 3 நாள் ட்ரைனிங் செஞ்சாங்க. அதாவது என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா how to build a resume. Okay. How to build a resume, what's your what should you write, என்ன எழுதணும், என்ன எழுதக்கூடாது உங்க ரெஸ்யூமேல, எப்படி ரிவீல் பண்ணணும் உங்களோட பே கிரேட், what you request and all. Basically how to write a resume. Second, they were also taught to create LinkedIn profile and then probably teach them how to post properly on Facebook to make your Facebook or your Instagram all look professional, because certain companies, they look at this, your social media Right. and all that. And in fact, skill-based colleges, they are also encouraging their students to open LinkedIn profiles. It happened this year I worked with them. So to say that this service kind of blue collar jobs அவங்க வந்து accessibility none to LinkedIn and all. I feel this is not because of the candidates, but this is because of the business itself. Awareness வந்து candidatesக்கு போகக்கூடாது, awareness வந்து hirersக்கு போகணும், அந்த கம்பெனிஸ்க்கு போகணும். Candidates nowadays உள்ள candidates வந்து even வந்து forget about LinkedIn, I may put LinkedIn aside, but their social media or their digitalization game is very strong. Youngsters இப்ப ரொம்ப strong ஆயிட்டாங்க அதுல. The one that is missing out is actually the hiring company. They are not leveraging that system, They still, அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு காரி ஃபோர்மேன் வந்து by word of mouth நான் ஹையர் பண்றது better. But at the end of the day, when you say the awareness, right? I feel the awareness is not at the candidates. The awareness needs to be given to the hirer. Agencies or bodies needs to walk into இந்த மாதிரி பிசினஸ்க்குலாம் walk in பண்ணிட்டு educate பண்ணும், leverage your digitalization. Don't miss out candidates because you feel that these jobs are not suitable to be on this kind of platform. True. இது வந்து இந்த மாதிரி யோசிச்சிருந்தா இன்னைக்கு ஜாப் ஸ்ட்ரீட் அவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணிருக்க முடியாது. ஜாப் ஸ்ட்ரீட் is, if you ask me, the number one guy now all the while அவங்க தான் the big tiger. அவங்க எத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. பட் why? Because அவங்க டெமி ஷெஃப் இருந்து எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஷெஃப்க்கும் போஸ்ட் பண்ணுவாங்க. they don't have partiality. எல்லாமே அவங்க பிளாட்ஃபார்ம் பாய்க்கணும்னு இருப்பாங்க. And I believe LinkedIn is also should be like that, should be practiced. There's no such thing as professionally used platform. True. Right. True. Good point, Surain. The reason why I brought this up is because I think initially when we started Brain Hunters, remember we wanted to have a platform specifically meant for blue collar மட்டும். இப்ப like you mentioned job street, இப்ப Monster company இருக்கு, job portal இருக்கு, now they known as Foundit, and then LinkedIn of course, right?
ஸோ இந்த ப்ரொஃபஷனல்ஸ் வேலை அப்ளை பண்றது வெரி ஈஸி பிகாஸ் accessible டு ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆனா இப்ப ப்ளூ காலர் ஒர்க்கர், ஒரு ஆப்ரேட்டரா இருக்கட்டும், ஒரு கிச்சன் ஹெல்ப்ரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஃபோன் இருக்கு. ஃபோன் இஸ் அ மஸ்ட். பட் அவங்களுக்கு கனெக்ட் பண்றது ஒரு ப்ராப்பரான ஆப் இருக்கா, லைக் லிங்க்டின். பிகாஸ் லிங்க்டின் ஜாப் போர்ட் மட்டும் கிடையாது, அது இஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் சைட் சொல்லலாம். So I wanted to just highlight that part, so that we are trying to work that out as well. But you're right, someone from the industry has to start something lah. Correct. Because வந்து நீங்க பாத்தீங்கன்னா LinkedIn will eventually evolve. கண்டிப்பா அது evolve ஆகும் ஒரு கட்டத்துல. Because ஏன்னா Facebook was designed to be வந்து college students, university students method of communication. This was what Facebook was designed for, to connect students in US. This is what Mark Zuckerberg wanted to do with Facebook. But today Facebook பண்ண முடியாத விஷயமே கிடையாது. கல்யாணம் பண்ற வரைக்கும் நீங்க ஜாமா விற்கிறவங்க எல்லாமே Facebookல பண்ணாங்க. Facebookல மேட்ரிமோனி சைட்ஸ்லாம் வந்திருக்கு இப்ப. Exactly. So it doesn't mean that LinkedIn will not evolve to become something that blue collar also can access. அது வந்து கண்டிப்பா போடுவாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. TikTok also was not designed to be the platform it was supposed to be today. அது வந்து Dubsmash மாதிரி ஒரு ஆப்னா டிசைன் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இஸ் the number one business tool in terms of digital marketing. If your business don't have TikTok, something's wrong with your business. Correct. Exactly. Become mandatory today. So அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 10 இயர்ஸ்ல இந்த SMEsல வந்து டிஜிட்டலைசேஷனுக்கு மூவ் பண்ணலன்னா they will be left out. Correct. So correct. அந்த மூவ் பண்ணவங்க ஏன்னா இப்போல SMEs மெயின் ப்ராப்ளம்னா ஸ்டில் அந்த ஓல்ட் கான்செப்ட், பழைய இது மாதிரி. இது டிஜிட்டலைஸ் போடுமா, இன்வாய்சிங் ஆன்லைன் அனுப்பணுமா, ஏன் இதுக்கு போனா நம்ம ஸ்டில் மேனுவல் அனுப்பக்கூட, ஆடிட் மேனுவலா செய்யணும் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த போற ஃபாஸ்ட்டுக்கு, இந்த நாடு போற ஃபாஸ்ட்டுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ ஈவன் 10 இயர்ஸ் சுரேஷ், ப்ராப்ளி விதின் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், ஈவன் 3 இயர்ஸ் கூட ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஸோ போற வேகத்துக்கு நம்ம டிஜிட்டலைசேஷன் நம்ம மாறலன்னா ஐ திங்க் வி வில் லெஃப்ட் அவுட். ஸோ தட்ஸ் ஒன் திங். செகண்ட் திங், இப்போ என்ன ஆகணும், டிஜிட்டலைஸ் இந்த ஏஐ வரதுனால யூ வில் சர்ப்ரைஸ், ஜாப் எம்ப்ளாயிக்கு வில் பி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். எம்ப்ளாயீஸ் ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இந்த ஏஐ என்ன செய்யணும், என்னை பத்தி ஸ்டடி பண்ணி மோகன் கிருஷ்ணன் தட்டிட்டீங்கன்னா நான் எத்தனை வருஷம் வேலை செய்யறேன், எங்க வேலை செஞ்சிருக்கேன், டக்குன்னு அதை தேடி கொடுத்துரும் இன்ஃபர்மேஷன்ஸை. அது போக இந்த ஒரு வருஷமா நான் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்ல, என்ன மாதிரி காமெண்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு என்னுடைய பிஹேவியர் இதையும் அதே ஸ்கிரீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இட்ஸ் பிகம், நம்ம தெரியாம போட்டுரும் ஒன்னு ரெண்டு. ஸோ வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஐ மீன் இப்போ வந்து you want to access, you want to talk bad about ஒருத்தவங்க பத்தி நீங்க கெட்டது பேசணும்னா அவர் பத்தி அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் வச்சுதான் நீங்க பேச முடியும். பட் இஃப் யூ டு புட் somebody, இப்போ என்னோட ஃபேஸ்புக் லிங்க் வந்து நீங்க ஏஐல போட்டு ஏஐ அனலைஸ் பண்ண சொன்னீங்கன்னா வாட் இஸ் மை போஸ்டிங் ட்ரெண்ட் கேட்டீங்கன்னா அது காமிச்சிடும். நீங்க சாப்பாடு வர மாதிரி சாப்பாடு பத்தி தான் போஸ்ட் பண்ணுவீங்க. So yeah, it should be leveraged by an employer. பிஹேவியர் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி வந்து சோஷியல் மீடியா பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய பீப்புள் வந்து அவங்க ஒரிஜினல் ஃபேஸ்க்கு அப்புறம் முகமூடி போட்டுக்கிட்டு they tend to do a lot of bad things on social media. Correct. So hirers, company employees இது வச்சு leverage பண்ண. It's a very good point, Mr. Mohan. AI on human behavior. Although it's scary, but I'm sorry lah, that's where we are all going. If you're afraid to do that, then you just sit at home lah. But any geta பயப்படும் தேவை. Like let's say some I'm posting something about what's happening in the world, என்ன நடந்துட்டு இருக்கு, பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்னா நம்ம கெட்டதை மட்டும் யோசிக்க முடியாது. ஐ ஃபீல் அபவுட் இட். அதனால நான் போடுறேன்னா ஸோ என்னை ஹையர் பண்றவங்க ஓகே இந்த இதுல பேஸ்ல எடுக்கலாமா. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க, ப்ராப்ளம் மார்க்கெட்டிங்ல F&B உங்களுக்கு மேட்ச் பண்ணும். யூ வில் நெவர் நோ. There's nothing wrong and right, but என்ன சொல்றேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். Don't be trapped, அவ்வளவுதான். Correct. ஆனா இது வந்து நிறைய disadvantage கொடுப்போம் to your candidates, because employee will begin to know everything about you. நீங்க வந்து ஹைட் பண்ண முடியாது. நான் இங்க வேலை செஞ்சேன், நான் இங்க எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் வேலை செஞ்சேன். பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க. இங்க எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம்ல வேலை செஞ்சிருக்காரு, எத்தனை எம்சி எடுத்துக்கணும் வேலை காமிச்சிடும். ஆமா, sooner or later there will be a database for that also. I believe companies they will love to have a database for staff. வந்து பழைய கம்பெனில எத்தனை எம்சி எடுத்துக்கணும் ஒரு database இருந்தா it's good for the new company. Okay, so let's recap. I think we got another
8 minutes. Let's just recap what we did. It was very fast, 2 hours, huh? Yeah, I told you, right? because interesting topic la. Yes. So let's just ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணலாம். ஒரு சஸ்டைனபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டாஃப் சஸ்டைனபிலிட்டினா என்னோட ஒப்பீனியன் வந்து இட் கோஸ் பியாண்ட் சேலரி. சேலரி மட்டும் இஸ் நாட் த ரீசன் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. The way my company treats me, the way my boss talks to me, pay days, இந்த கம்பெனி வந்து பே வந்து எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். திடீர்னு 28ஆம் தேதி போடுவாங்க, சிலது வந்து திடீர்னு அடுத்த மாசம் 2ஆம் தேதி போடுவாங்க. This particularly with SME நிறைய விஷயம் இருக்கு. It demoralizes a lot of people if your pay is not always on the same time. ஏன்னா நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம்ல, அது கரெக்டா. So salary alone is not just the key factor in my belief. It's to sustain stuff that you should, as an employer, you should always go beyond on protecting candidates. இன்னொருத்தர் வந்து கவரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுதான். So what's your opinion? Let's recap about your sustainability. What do you think is key factors of sustainability? Cool. Yeah, I think as I mentioned, sorry, Sashi, go ahead. You go first. Yeah, so definitely sustaining, it works both sides. So like from we talk about training, upskilling, conducting a proper hiring process. The JD starts from the job description, job scope. What exactly the hiring manager wants, are the clearer, and the expectation from beginning must be set very, very clearly. அப்பதான் நம்ம வந்து we can expect the person who comes in on board, we can conduct a proper orientation, and then like Mr. Moon highlighted about buddy system. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். So அதை நம்ம prepare பண்ணும்போது then we can expect that the person will be successful. They will successfully surpass the probation period. We can confirm that, right? So that's very crucial for sustainability of workforce. Then just summarize பண்றேன். This one you can add on. Mr. Mohan, what about you? What's your summary? First வந்துட்டு, as I mentioned, the first and the 1 week or 1 month or even 3 months குள்ள ஒருத்தர் நம்ம சஸ்டெயின் பண்ணதுக்கு very very critical will be buddies, not mentors, buddies. Buddiesனா very simple. எனக்கு எனச்சும் புதுசா போறேன், அவன் எனக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, புது ஆளு. He should be welcoming me. Hey, coffee சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு, அது buddy system, accepting me as their family. So அப்ப எனக்கு இந்த கம்பெனி விட்டு வந்தோடனே ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். 2, mentorship. So within next 1 month or 2 months, இந்த பர்சனுக்கு யார் மென்டரா இருக்கலாம். Can be career advisor, can be coach, can be anyone. அந்த இதுல கொண்டு போகணும். ஸோ தேர்ட் வந்துட்டு வெரி வெரி கிரிட்டிக்கல், monkey survey. ஸோ monkey surveyனா இது வந்துட்டு ஒரு ஸ்டாஃபை மட்டும் நம்ம சர்வே பண்றது இல்லை. என்னைய as a director, what Shashi and his team feel, எங்க நான் இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு செய்யணும். சசி கீழே வேலை செய்யற அந்த ஜெனரல் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், சீனியர் மேனேஜராக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மேனேஜராக இருக்கட்டும், ஹெச்ஆர் மேனேஜர், அவங்க சசியை பற்றி அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ there's no name. அந்த கொஸ்டின் வந்துட்டு என்னோட ப்ரொஃபஷனலிசம், ஹவ் ஐ பிஹேவ், நான் எங்கெங்க பாயிண்ட் நான் மாற்றலாம், எங்கெங்க எனக்கு நான் செய்யணும் சொல்லிட்டு நம்ம கேள்வி அழகாக செஞ்சிட்டோம்னா யூ வில் நோ ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அது எனக்கு தெரிஞ்சு monkey survey is very very important. Fourth, career planning. Career planning, as I mentioned, okay, இந்த பார்த்துட்டு நீ போயிட்டு இருக்க. ஸோ சி சம்டைம்ஸ் வந்துட்டு 2 வெர்டிகல் இருக்கு, ஒன்று ஹொரிசான்டல், ஒன்று வந்து வெர்டிகல் இருக்கு. ஸோ ரெண்டும் தப்பு கிடையாது. சில பேர் லீடர்ஷிப்ல க்ரோ பண்ணுவாங்க, சில பேர் அதே இதுல வந்து சப்ஜெக்ட் மேத்த எக்ஸ்பர்ட் ஆவாங்க. ரெண்டும் தப்பு கிடையாது. ஸோ பட் அவங்க நம்ம பார்க்கணும், இஸ் தட் சிங்கிள் பெர்ஃபார்மர் ஆர் இஸ் அ பீப்பிள் பிளேயர். நீங்க சிங்கிள் பெர்ஃபார்மர் பீப்பிள் பிளேயர் எடுத்து போட்டீங்க, he will fail because he don't like to interact with people. அவனை போய் HR மேனேஜர் போட்டீங்க, he will fail. அவனை பேசுறதுக்கு பிடிக்காது, அவனை போய் HR போட்டு எப்படி அவன் கவுன்சிலிங் பண்ண போறான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அது கிளியர் பண்ணி அடுத்து ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் நம்ம பேசுன மாதிரி வெரி வெரி கிரிட்டிக்கல். அடுத்து என்னென்ன காஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பட்ஜெட் இல்லையா, ஓகே, ஃப்ரீஸ் காசஸ் ரொம்ப சொக்ஸோ செய்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் சர்ச் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ காசஸ் சொன்னீங்க, ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் போய் செக் பண்ணி அந்த ட்ரைனிங் காசஸ், பேசிக் காசஸ்க்கு அவங்க அனுப்பி ஆகணும். The most important for me, which is no for me, no office politics. And எப்போ பாஸ் வந்து ஓப்பன் டோர் பாலிசி செய்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு இந்த சஸ்டைனபிலிட்டி வெரி ஹையாக இருக்கும். Alright. One crucial thing we missed out is respect your employees' free time. இது வந்து ரொம்ப முக்கியம், especially SMEs, and MNCs, even if I MNCs. So as an employer, as an employee, if my boss texts me something work related on my off day, I think I will get very irritated.
respect your staff's privacy, because the more better rest அவங்களுக்கு கிடைக்கிறதுனா the more productive they will be. 100%. Recently வந்து ஒரு வீடியோ வெறும் ஃபேமஸா டிக்டாக்ல போனச்சு, that Malay lady, she was crying in the car when the boss called her on an off day. She was arguing with the boss. She was mentally under so much of distress. அவங்க பேசுறதே தெரியுது வந்து she's under severe depression. You know, I think the boss probably makes them work all the time. She's talking about this is அந்த வீடியோல சொன்னாங்க, இந்த மந்த்ல வந்து நீ இதான் கொடுத்த ஆஃப் டே, அதுலயே கூட நீ வந்து போன் ஆக்சுவலி வேலை செய்யற விஷயத்த வந்து பேசுறீங்க. ஐ அம் சோ மச் அண்டர் ஸ்ட்ரெஸ். சோ இது நடக்க கூடாது. ஐ மீன் அந்த பவுண்டரிஸ் இருக்கணும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பவுண்டரிஸ், ஒர்க்கிங் டேஸ் பவுண்டரிஸ் இருக்கலாம். ஐ திங்க் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் லைக் SME owners or even MNC owners they tend to miss out பண்ணிடுவாங்க. I guess just the text what they can reply, but no, as an employer I don't want to see you texting me on my off day. I don't want to see your phone call on my off day. Correct. என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு சின்னதா as an employer நம்மளுக்கு சின்னதா தோணுதோ, என்னோட ஸ்டாஃப் வந்து might not look at it the same. Exactly. So very interesting. So நாங்க ஆரம்பிக்கிறப்ப கூட ஈவன் இன் மலேசியால மல்டிபிள் கம்பெனி, ஐ மீன் ப்ரீவியஸ் நானும் சசியும் ஒரு கம்பெனில வேலை செய்யறப்ப கூட 7 o'clock அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல யாரும் கூடாது. ஸோ எனக்கு என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் தேவையில்லாம மேக்கன் ஓடுது. உன்னோட ப்ரொடக்டிவிட்டி முடிஞ்சு போச்சு. உனக்கு மனசுனா 8 hours மேல உன் உடம்பு வேலை செய்யாது. Go and take rest and take care of your family. So until unless Saturday Sunday I don't even answer my calls until unless urgent. ஸோ அதுக்கு நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதுமே ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ற வரைக்கும் ஐ திங்க் will never work. I think you truly and many laws வருது இப்ப மலேசியால. They had the new anti-harassment law that is came in. Your employer can no longer publicly harass you anymore on your workplace. It's actually now become a criminal offense. நிறைய laws வருது மலேசியால. I mean, of course it's good. புது law is coming on anti-harassment, anti-workplace bullying, anti-overwork and all these kind of things. Over time, now also they say if you are replying your messages, your boss's messages after your working hours, you are entitled to claim overtime. Yeah. Right. So it is good. I mean, it's good. I mean, mental health for employees is very crucial. The happier your staff, the happier your workplace. So yeah, and something advantage of your nice. சில நேரத்துல நல்ல ஸ்டாஃபா இருந்தா சில நேரத்துல நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஸ்டாஃப்க்கு தான் இந்த அட்வான்டேஜ் எடுப்பாங்க. இதனால தான் அந்த நல்ல ஸ்டாஃப் வேற இடத்துக்கு ஓடுது. So very beautiful. நல்ல ஒரு விஷயம் பேசணும் இன்னைக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி விட்டா இன்னும் 2 hours பேசலாம் பத்தி. So we will save it for another day. Thank you so much, Mr. Mohan, Shashi. Glad to have you all come and speak about இன்னைக்கு ஹைரிங் பத்தி நம்ம பேசணும், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம பேசணும். அவ்வளோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு ஐ ஃபீல் viewers also felt happy. If there was any questions, I think they asked, but எல்லாம் நல்லா தீவிரமா கேட்டிருக்காங்க போல. கேள்வி கேட்கறது கூட எல்லாம் தீவிரமா கேட்டிருக்காங்க. என்னதான் பேசுறாங்க வாங்க உட்காந்து கேட்கலாம். கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு இருப்பாங்க. So thank you, Mr. Mohan, Shashi. Hope to have another session with you all very soon. To all நம்ம பார்க்கறவங்க நம்ம viewers வந்து next week same place same time திருப்பி மீட் பண்ணுவோம். அடுத்த வாரம் வேற ட்ரெயினரோட நான் வரேன். Thank you, Suresh and Rajiv. Okay, thanks sharing your thoughts and thank you. கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க.